வணக்கம் நண்பர்களே, இது நம்ம தையல் துறை யூடியூப் சேனல். இதில் நான் உங்கள் இளையராஜா. இந்த காலம் என்னன்னா, கமெண்ட்ல வந்து நிறைய கேள்விகள் வந்திருக்கு. நம்ம கருத்து பகுதியில் அந்த கருத்து பகுதிக்கான கேள்விகளுக்கான பதில் தான் இப்போ கொடுத்துட்டு இருக்கோம். நம்ம அப்பப்போ வந்து இந்த மாதிரியான கேள்விகள்லாம் கருத்து பகுதியில் நம்ம அதில் கருத்தில் நம்ம மெசேஜ் மூலமாக சொல்ல வேண்டிய விஷயங்கள் நம்ம சொல்லிடுறோம். சில விஷயங்கள் வந்து நம்ம வந்து வீடியோவாக காணொலியாக பதிவு பண்ணி கூட அவங்களுக்கு ரொம்ப தெளிவாக புரியுமே அப்படின்றதுக்காக நம்ம காணொலியாக எடுத்துகிட்டு வரோம். தொடர்ந்து நம்ம தையல் துறை சேனலில் பாருங்கள். இப்போ கேள்விகள் வந்திருக்க கேள்விகளை பார்க்கலாம். கேள்விகளை சொல்லுங்கம்மா. ஃபர்ஸ்ட் क्वेश्चन, தையல் விட்டு விட்டு விழுது, எப்படி சரி செய்வதான்னு கேட்டிருக்காங்க. தையல் விட்டு விட்டு வருதா? ஆமா. தையல் விட்டு விட்டு வருது அப்படின்னா, இந்த மிஷின் தைச்சிட்டு இருக்கும்போது நம்ம வந்து ஏதாவது ஊசி ஏதாவது உடஞ்சிருந்தா அதுக்கப்புறம் நம்ம ஊசி மாட்டும் பொழுது தையல் விட்டு விட்டு வரும். ஓகேவா? ஊசி ஏதாவது உடஞ்சிருந்தது, அவங்களுக்கு உடஞ்சி மாட்டினதுக்கப்புறம் அந்த மாதிரி ப்ராப்ளம் வருதான்னு பாருங்க. ஊசி வந்து அட்ஜஸ்ட்மெண்ட் பண்ணணும். எப்படின்னா, நம்ம ஊசியை வந்து ஃபுல்லாக மேலே ஏற்றி மாட்டிட்டு அதுக்கப்புறம் லைட்டாக லூஸ் பண்ணி ஒரு ஸ்டெப்பாக லைட்டாக அப்படியே வந்து இறக்கணும். ஏன்னா டைமிங் மாறி இருக்கும். ஏன்னா ஊசி உடஞ்ச உடனே திரும்ப பழைய ஊசி எடுத்து புது ஊசி நம்ம போடுறோம் இல்லையா? அதனால ஊசியோட சைஸ் வந்து நம்ம வந்து எப்பவும் 14, 16 அப்படிதான் போடுவோம். ஆனாலும் அந்த ஊசியோட அதை நம்ம ஃபுல்லாக மேலே ஏற்றி மாட்டிடுங்க. அதுக்கப்புறம் அந்த கோடு வரும் இல்லையா? அதெல்லாம் நீங்கள் கவனமாக பார்க்கணும். ஒரு கோடு ஒன்று வரும், நம்ம இப்படிதான் நூல் கோர்க்குற மாதிரி வைக்கணும். அந்த கோடு வரும், அந்த கோடு ஒரு சைடு பல்ல வரும். அந்த பல்லத்தை வந்து ரைட் சைட்லையும் ஒரு ஸ்ட்ரெயிட் கோடை வந்து லெஃப்ட் சைட்லையும் வச்சு நூல் கோர்க்குற வசத்தை வச்சு டைட் பண்ணிடுங்க. மேலே ஃபுல்லாக வச்சு டைட் பண்ணிடுங்க. அதுக்கப்புறம் என்ன பண்ணுங்க, ஒரு ஸ்டெப் பை ஸ்டெப்பாக லைட்டாக தச்சு பாருங்க. குத்து விடுது அப்படின்னா விட்டு விட்டு வந்து அது பேர் குத்து விடுதுன்னு சொல்றது. அப்படியே லைட்டாக லூஸ் பண்ணி அந்த ஊசியை வந்து ஒரு நூல் இறக்குங்க. ஒரு நூல் இறக்கி டைட் பண்ணி தைச்சு பாருங்க. அப்போ சரியா வருதான்னு பாருங்க. அப்போ இன்னும் கொஞ்சம் அப்புறம் இன்னும் ஒரு புள்ளி அது மாதிரி ஒரு நூல் அளவுக்கு இறக்கி தைச்சு பாருங்க, சரியா வந்துடும். எதனால நான் அந்த ஊசி அடிச்சு உடஞ்சும் போது அந்த உலக்க கூட வந்து ஒரு ஸ்டெப் மேலே ஏறி இருக்கும். அந்த நீடில் பார் இருக்குல்ல, நீடில் மாற்ற பார் இருக்கு இல்லையா, அந்த உலக்க கூட ஒரு நூல் மேலே ஏறி இருக்கும். அந்த மாதிரி மேலே ஏறிட்டாலும் அந்த மாதிரி பிரச்சனை வரும். ஓகே, ஊசியோட அளவு சைஸ் நம்ம ஏற்கனவே போட்ட ஊசியோட சைஸுக்கும் இந்த சைஸுக்கு ஒரு புள்ளி இல்லை 2 புள்ளி 2 பாயிண்ட் அளவுக்கு குறைஞ்சிருந்தாலும் அந்த மாதிரி பிரச்சனை வரும். ஓகேவா? கூடுதலாக இருந்தாலும் சரி, குறைவா இருந்தாலும் சரி. அதனால முதல்ல மேலே ஃபுல்லாக டைட்டாக ஏற்றி மாட்டிடுங்க. அதுக்கப்புறம் லைட்டாக ஒரு நூல் இறக்கிக்கிட்டே வாங்க. அப்போ அந்த டைமிங் போட்டு அப்படி அந்த செட்டில் பாயிண்ட் போய் ஊக்கு போய் அதில் மாட்டி எடுக்கும்போது அந்த நூல் பாயிண்ட் கரெக்டாக எடுத்துரும். ஓகேவா? அப்போ சரியா வந்துடும், எந்த ப்ராப்ளம் வராது. இதுதான் முக்கியமான காரணம். அதுதான் ஊசி தான் பிரச்சனை வரும். அதனால தான் அந்த மாதிரி வருது. அது சரி பண்ணிட்டு பாருங்க. வேற அடுத்த கேள்விமா. செகண்ட் क्वेश्चन, அதே அளவு தான் என்றுதான் சொல்லுவாங்க. அந்த அளவு அவங்களுக்கு கரெக்டா தான் இருக்கும். நீங்க மெஷர்மெண்ட் எடுத்து தைக்க வேண்டியது தானே, இது தப்பு அப்படின்னு சொல்லியிருக்காங்க. எந்த வீடியோல இருந்து பாத்தீங்க அப்படின்னா, அளவு ப்ளவுஸ் முன்பகுதி கிராஸ் டாட் ஒரு பார்வை, அந்த வீடியோல இருந்து சொல்லியிருக்காங்க. டாட் ஒரு பார்வை முன்பகுதி கிராஸ்ன்னு சொல்லி நம்ம பார்க்கறதுல அவங்க அதுதான் சொல்லுவாங்க. அதாவது டாட் கிராஸா இருக்குன்னு நம்ம சொல்லி இப்போ போட்டிருக்கோம். அவங்க அப்படிதான் சொல்லுவாங்க. நீங்க அளவு எடுத்து தைக்க வேண்டியதானே அப்படின்னு சொல்றாங்களா? ஆமா, அதே அளவு தான் சொல்லுவாங்க. ஆனா அது தப்பு. அதே அளவு தான் சொல்லுவாங்க, அது தப்புன்னா அது எப்படி நம்ம சொல்றது? கஸ்டமர் வந்து ஒரு அளவு ப்ளஸ் கொடுக்குறாங்க. நம்ம அந்த அளவு ப்ளஸ் வந்து நம்ம அதை ஜெராக்ஸ் எடுக்கிற மெத்தடில் நம்ம செய்யறோம். அப்போ அதுல என்ன இருக்கோ அதை அப்படிதான் செய்யணும். ஏன்னா இப்ப சில பேருக்கு பாத்தீங்கன்னா, இந்த நிப்பிள் பாயிண்ட் இருக்கு இல்லையா, இந்த பாயிண்ட் இருக்குல்ல, இந்த நிப்பிள் பாயிண்ட் இந்த அகலம் வந்து 6னா 6, 7னா 7 அது அப்படியே இருக்கும். ஓகேவா? இதுக்கு நேரம் இந்த வித்து இருக்கு பாருங்க, இந்த இடத்துல நிப்பிள் பாயிண்ட் நேரம் கீழே வர அளவு இருக்குல்ல, இது சில பேருக்கு கம்மியாயிட்டு இப்படி போகும். அதாவது கீழே ஒடுங்கி கம்மியா இருந்து இப்படி போகும். சில பேருக்கு அகன்று இருந்து இப்படி வரும். இந்த பக்கம் அகன்று இருந்து இப்படி வரும். இங்க பாயிண்ட் இருக்கும், ஆனா இங்க வந்து நகர்ந்துருக்கும், இல்லை இப்படி நகர்ந்துருக்கும். இதை நோக்கி இப்படி வர்றது இருக்கு, இப்படி வர்றது இருக்கு. ஏன்னா இந்த கீழ் அளவு இருக்குல்ல, கீழ்பாடி அளவு இருக்குல்ல, அதுல வந்து நேரா இல்லாம கொஞ்சம் கிராஸ் வச்சு எடுத்திருப்பாங்க. அது எதுக்காக எடுக்கிறாங்க அப்படின்னா, அவங்க வந்து விருப்பத்துக்கு அவங்க சொல்லியிருப்பாங்க, எனக்கு இங்க ரொம்ப பக்கத்துல வேண்டாம், கொஞ்சம் தள்ளி வேணும். இங்க தள்ளி வரணும் போது ஆனா நிப்பிள் பாயிண்ட் அகலப்படுத்தக்கூடாது. நிப்பிள் பாயிண்டோட அகலம் இருக்கு பாருங்க, அது 7னா 7, 6னா 6, இந்த பாயிண்ட் டு பாயிண்ட் இருக்குல்ல, அது அப்படியே இருக்கணும். அதனாலதான் இந்த கிராஸ் டாட்ன்றது அதுல முக்கியமா அதனாலதான் வருது. அடுத்தது இந்த ஆர்மல் டாட்டையும் இந்த நிப்பிள் பாயிண்ட் டாட்டையும் கனெக்டிங் பண்ணுவோம். இப்ப இந்த ஆர்மல் டாட்டும் நிப்பிள் பாயிண்ட்டும் கனெக்ட் பண்ணி அப்படியே கீழே வரைக்கும் கொண்டு வருவோம். அந்த இங்க இருந்து அப்படியே நேரா ஒரு மார்க் போடுவோம். நேரா மார்க் போட்டுட்டு அதுக்கப்புறம் அந்த டாட்டோடைய அளவு எவ்வளவு வருதுன்னு பார்ப்போம். அதாவது டாட் வந்து 1.5 இன்ச் வருதா, 2 இன்ச் வருதா, அந்த வித்தியாசம் மேல்பாடி நடுப்பாடிக்கெல்லாம் வித்தியாசம் எவ்வளவு வருது, அவங்களுக்கு அந்த டாட்டோட கனம் எவ்வளவு பிடிக்க வேண்டிய தேவை இருக்குன்னு பார்ப்போம். அந்த பிடிக்க வேண்டிய தேவை வந்து இந்த கிராஸ் அடிச்சிருக்கும் பொழுது இங்க வந்து 1 இன்ச் பிடிச்ச இங்க 1 இன்ச் தான் அந்த கேப் இருக்குன்னு வைங்க. ஆனா 1.5 இன்ச் பிடிக்க வேண்டிய டாட் இருக்கு, இல்ல 1.5 இன்ச் இங்க கேப் இருக்கு. இந்த கனெக்டிங் நேரா இந்த ஆர்மல் பாயிண்ட், நிப்பிள் பாயிண்ட், இந்த ஆர்மல் டாட், இந்த கீழே எல்லாத்தையும் ஒரு கிராஸ் ஒரு ஸ்கேல் வச்சு அப்படியே ஒரு ஸ்ட்ரெயிட் கிராஸ் மார்க் போடுவோம். கிராஸ்லயும் ஸ்ட்ரெயிட்டா வரும், அது பேர் ஸ்ட்ரெயிட் கிராஸ் சொல்லுவோம்.
அந்த மார்க் போட்டாச்சுன்னா அது ஒரு அமைப்பு சூப்பரா இருக்கும். அவங்க போடும் பொழுது நல்ல நச்சுன்னு இருக்கும். அது ஒரு அமைப்பு வித்தியாசமான ஒரு ஃபிட்டிங் கொடுக்கும். அப்ப அந்த ஃபிட்டிங் கொடுக்கணும். ஆனா அவங்க அந்த கீழ் டாட்டோட அளவு இருக்கு பாத்தீங்களா, அந்த டாட்டோட கனம் வந்து என்ன அளவு அதுதான் வரணும். அதிகமா பிடிக்க கூடாது, கம்மியா பிடிச்சிடக்கூடாது. அப்படி பார்க்கும்பொழுது இங்க 1.5 இருந்து மொத்தமே அவங்களுக்கு 2.5 இருந்து தான் டாட் வைக்க வேண்டிய தேவை இருக்குன்னா, அப்ப ஒரு பக்கமே 1.5 வந்துடும். ஓகேவா? அப்ப இன்னொரு பக்கம் 1 தான் வரும். அப்ப சென்டர் மாறும். அதனாலதான் கிராஸ் டாட் வருது. ஓகேவா? இந்த கிராஸ் டாட்டோட அதாவது வந்து சில பேருக்கு இங்க 1.5 தான் இருக்கு, ஆனா 2 இன்ச்சு டாட் பிடிக்க வேண்டிய தேவை வரும். அப்ப 2 4 இன்ச்சு 1.5 3 வச்சா சென்டரா இருக்கும். ஆனா 4 இன்ச்சு பிடிக்க வேண்டிய தேவை வரும். கீழ்பாடி மேட்ச் அப்பதான் மேட்ச் ஆகும். அவங்களுக்கு மேல்பாடி நடுப்பாடியோட முரண்பாடு இருக்கும். அவங்களுக்கு டாட்டோட கனம் வந்து அதிகமா பிடிக்க வேண்டிய அவங்க கப் ஷேப் அளவு வித்தியாசமா அதிகமா இருந்ததுன்னா, அந்த பஸ்ட் அளவு அதிகமா இருக்கும் பொழுது நம்ம டாட் அதிகமா பிடிக்க வேண்டிய தேவை வருது. அப்ப டாட் அளவு தேவை இருக்கு, ஆனா இதையும் கனெக்ட் பண்ணணும் அந்த ஃபிட்டிங் கொடுக்கறதுக்காக. அப்ப நம்ம 1.5 இன்ச்சு தான் இருக்கு, இந்த கேப் 1.5 தான் இருக்கு, ஆனா 2 இன்ச்சு டாட் வைக்க வேண்டியது இருக்கு. 2 4 வைக்கணும். அப்ப கிராஸ் டாட் வரும். அந்த நகர்ந்து பாத்தீங்களா, அதனால ஆனா 4 இன்ச்சு வைப்போம். இதோட கணக்கு பாத்தீங்கன்னா 2 இன்ச்சு சென்டர் மாறும். அப்ப அது கிராஸ் டாட்டா மாறும். இவ்வளவு இந்த கிராஸ் டாட்ன்றது இந்த மாதிரி ஃபிட்டிங் கொடுக்கும்போது அந்த மாஸ்டர் வெட்டியிருப்பாங்க. அதை நம்ம கட் பண்ணும் பொழுது அதை என்ன அந்த மாஸ்டர் செஞ்சாங்களோ அதை அப்படியே செய்யணும். அதுதான் நம்ம திறமை. ஒரு வேலைக்காரங்கன்னா அதுதான், ஒரு வேலைக்காரங்க வந்து இன்னொரு வேலைக்காரன் செஞ்ச வேலையை நம்ம அப்படியே அதை காப்பி பண்ணி அதை என்ன செஞ்சாங்களோ அதை நம்ம அதுல இருந்து நம்ம கத்துக்கவும் முடியும், அந்த விஷயங்கள் நம்மளால தெரிஞ்சுக்கவும் முடியும். பிளஸ் நம்ம வந்து அதை அப்படியே மாறாம அதை கொலாப்ஸ் பண்ணாம நம்மளால கொடுக்கணும். ஓகேவா? மாறக்கூடாதுல்ல. அப்ப நம்ம விஷயத்துக்கு செய்யறதுக்கு எதுக்கு அளவு செய்யிட்டு நல்லா புரிஞ்சுக்கோங்க. நம்ம அளவெடுத்து செய்யறோம் இல்ல நம்ம விஷயத்துக்கு மாத்திக்கிறோம்னா இதுக்கு எதுக்கு அளவு செய்யிட்டு? அளவு செய்யிட்டு தேவையில்லையே. அளவு செய்யிட்டு கொடுக்கணுன்ற கஸ்டமர் கொடுக்கணுன்ற அவசியம் இல்லையே. அளவு செய்யிட்டு கொடுத்தாங்கன்னா அதுல என்ன செஞ்சிருக்காங்க அப்படின்றத நம்ம செய்யணும். இப்ப நம்ம ஒரு மெத்தட் செஞ்சு கொடுக்குறோம், அந்த மெத்தட் இன்னொருத்தவங்க மாத்தினாங்கன்னா நமக்கு என்ன இருக்கும், எப்படி இருக்கும்? அவங்க மாத்திட்டு அந்த அளவு பஸ் நான் சரியான பஸ் தான் தைச்சு கொடுத்தாங்க, ஆனா நீங்க தைச்சு நல்லா இருந்துச்சு அவங்க சொதப்பிட்டாங்கன்னா சொல்லதான் செய்வாங்க. ஏன்னா ஒரு நம்ம மெத்தட் ஏதாவது ஒருத்தவங்களோட அளவுக்கு இந்த மாதிரி ஒரு உடல்வாக்கு இந்த மாதிரி நம்ம மெத்தட்களை மாத்தி மாத்தி செய்வோம். அந்த கட்டிங் முறைகளை மாத்திட்டே இருக்கும். அப்ப இவங்களுக்கு இந்த மாதிரி முறை ஒரே ஆளுக்கு 4-5 விதங்கள்ல பண்ணலாம். எத்தனையோ விதங்களை பண்ணலாம். நான் சொல்றது குறிப்பிட்டு ஒரு 4 விதங்கள் சொல்றேன். எத்தனையோ விதங்களை பண்ணலாம். 6-7 முறை கூட 8-10 முறை கூட விதவிதமான கட்டிங் முறைகள் இருக்கு. அப்ப அது எது அவங்களுக்கு பர்ஃபெக்டா செட் ஆகுதோ அந்த மெத்தட் நம்ம கடைப்பிடிச்சிருக்கோம் அப்படின்னா அந்த அளவு அவங்ககிட்ட திரும்ப நம்ம கொடுக்குறாங்கன்னா அப்ப அவங்க அதை இன்னொரு கட்டிங் பாக்ஸ் செஞ்சிருந்தாலும் சரி இல்ல நம்ம செஞ்சு இன்னொருத்தவங்கிட்ட போயிருந்தாலும் சரி அந்த விஷயத்த அப்படியே அதுல இருந்து காப்பி அடிச்சு செய்ய தெரியணும். அது என்ன செஞ்சிருப்பாங்கன்றத கத்துக்கவும் தெரியணும். இதுதான் நம்ம வந்து மேம்படுத்தணும் நம்மள. ஓகேவா? அவங்க ஏதாவது செய்வாங்க, அதை எப்படி செய்வாங்க, நம்ம விருப்பப்படி நம்ம செஞ்சுட்டு போறோம் அப்படின்னா நம்ம வளரவே முடியாது. அதே இடத்துல தான் இருப்போம். நமக்கு தெரிஞ்ச விஷயத்தோட அப்படியே முடிஞ்சிடும். நம்ம மேம்பட முடியாது. ஓகேவா? நம்ம நிறைய கத்துக்கணும், நம்ம நிறைய விஷயங்கள் தெரிஞ்சுக்கணும்னா நம்ம ஒரு கட்டிங் முறை என்ன இருக்கு, அந்த அளவு என்னென்ன விதங்கள்ல கடைப்பிடிச்சிருக்காங்க, அதை எப்படி அந்த கட்டிங் முறை இருக்கு, அதெல்லாம் நம்ம கத்துக்க முடியும். அதை பார்த்து பார்த்து கரெக்டா பண்ணா மட்டும்தான் நிறைய விஷயம் நம்மளால கத்துக்க முடியும். சரியா? நீங்க மேம்படணும்னா அந்த அளவு பஸ் காப்பியை பண்ணுங்க, அதுல என்ன இருக்குன்றதை கண்டுபிடிங்க, அதை எப்படி நம்ம சரியா செய்யணுன்ற முறையை கண்டுபிடிங்க. ஓகேவா? நான் ஏற்கனவே திரும்ப திரும்ப இந்த விஷயம் சொல்லியிருக்கேன். ஒரு அளவு பஸ்ன்றது ஒரு மனிதனுடைய உருவம் மாதிரி. இப்ப என்ன மாதிரி ஒருத்தர் வரைய சொல்றாங்கன்னா நீங்க ஒரு மனித உருவத்தை வரைஞ்சு கொடுத்தீங்கன்னா அது என்ன மாதிரி ஆயிடாது. ஓகேவா? அது யாரோ ஒரு மனிதன், ஏதோ ஒரு ஆளு, ஆனா என்ன மாதிரிதான் அவங்க கேட்கறாங்க. என்ன மாதிரி எனக்கு வரைஞ்சுட்டாங்கன்னு நான் கேட்கிறேன். அப்ப என்ன மாதிரி வரையணும்னா என்ன காப்பி தான் பண்ணணும், என்னதான் நீங்க காப்பி பண்ணணும். என்னோட மூக்க சைஸ் என்ன, என்னோட காது சைஸ் என்ன, என்னோட உருவம் எப்படி இருக்கு, என்னோட கண்ணு எப்படி இருக்கு, நான் எப்படி உருவம் எப்படி இருக்கோ அதை அப்படியே வரைஞ்சேன்னா என்ன மாதிரி இருக்கும். அது நீங்க ஒரு உருவத்தை வரைஞ்சு கொடுத்து இந்த அது உங்க மாதிரி தான் சொல்லி சொன்னீங்கன்னா எப்படி இருக்கும்? அப்ப அது ஒத்துக்க முடியல, ஒத்துக்க மாட்டீங்களா? நான் ஒத்துக்க முடியாதுல்ல. அப்ப எதுக்கு அளவு ஜெயிட்ட காப்பி பண்ணதான். அப்ப அளவு ஜெயிட்ட நம்ம இந்த ஒரு உருவம் மாதிரி தான். நம்ம வந்து ஒரு பொருள் தைக்கிறது அது வேற, ஆனா அதே மாதிரி தைக்கிறோமா? நம்ம ஒரு மனித உருவம் வரைகிறது வேற ஒண்ணு, ஆனா என்ன மாதிரி வரையறீங்களா, என்ன மாதிரி உங்களை மாதிரி வரைய முடியுமா? அதுதான் டேலண்ட். நீங்க ஒருத்தவங்க உங்க உருவத்தை வரைய சொன்னீங்கன்னா உங்களை மாதிரி இருந்தா தானே அதை ஏத்துப்பீங்க. ஒரு உருவத்தை ஒரு பெண்ணோட உருவத்தை வரைக்கும் கொடுத்துட்டா அதை நீங்க ஏத்துப்பீங்களா? ஒரு பெண்ணா ஒரு ஆணோ நம்ம போய் நிக்கிறோம், நம்மளோட உருவத்தை கரெக்டா எக்ஸாக்டா செஞ்சாதான் நம்ம சரியா இருக்கு என்ன மாதிரியே இருக்கு அப்படின்னு சொல்லி ஒத்துப்போம். அது மாதிரிதான் இது ஒரு கலை. சரியா? நம்ம தையல் துறைன்றது ரொம்ப சரியான ஒரு கலை. அப்ப அந்த கலையை வந்து நம்ம கொலாப்ஸ் பண்ணிடாம அதை பெற்றாம அதை அப்படியே கத்துக்கணும். அந்த வடிவத்தை அந்த கலை நுணுக்கத்தை அந்த கலை நேயத்தோட நம்ம கத்துக்கிட்டோம்னா நிறைய விஷயங்கள் நம்ம இன்னொருத்தவங்களுக்கு அதை பண்ணலாம். இதுதான் முக்கியமான பாயிண்ட். என்ன தெரியுமா? நம்ம ஒரு பாயிண்டையும் ஒரு நுணுக்கங்களையும் நம்ம கத்துக்கிட்டோம்னா அதை இன்னொருத்தருக்கு வந்து நம்ம செய்யலாம். இவங்களுக்கு இந்த மாதிரி செஞ்சிடலாம், ஏன்னா ஏற்கனவே நம்ம அதை பார்த்தோம், இந்த மாதிரி செஞ்சிருந்தாங்க, அப்ப இந்த மெத்தடை இவங்களுக்கு ஃபாலோ பண்ணுவோம், இவங்களுக்கு இந்த முறையை நம்ம கையாளுவோம், இவங்களுக்கு எப்படி இவங்க நிறைய விதங்கள் எனக்கு எப்படியாவது நல்லா தைச்சு கொடுத்தா போதுங்க, எனக்கு எப்படியாவது எத்தனை ட்ரைவ் கூட எடுங்க, எத்தனை ப்ளவுஸ் எல்லாம் தைச்சு எனக்கு ஆனா சரியா ஃபிட்டியா எனக்கு நான் எதிர்பார்க்குற மாதிரி எனக்கு வேணும்னு கேட்கறாங்கன்னா ஒரு 4-5 டைம் நம்ம பார்க்க வேண்டிய தேவை வந்தா கூட
4-5 விதங்கள் நம்ம செஞ்சு கொடுத்து அவங்களுக்கு நம்ம அந்த கஸ்டமருக்கு சரியான முறையில் செஞ்சு கொடுத்து அவங்க நம்ம கஸ்டமர் ஆயிடுவாங்க. ஓகேவா? அதுதான் நம்ம கலை திறமை, அதுதான் நம்ம திறமையா இருக்கும். நம்ம கலையை வந்து வளர்க்குறதுக்கும் அதுதான். நம்ம தையல் துறையில இவர் ஒரு கலையை சூப்பரா பண்றாருங்க, இவர் நுணுக்கமா செஞ்சு கொடுத்தாரு, சூப்பர் தைச்சாங்கன்னு சொல்லி நம்ம பேர் வாங்க முடியும். ஓகேவா? வேற அடுத்த கேள்விமா? தேர்ட் கொஸ்டினா, ப்ரோ சூப்பர், உங்க வீடியோஸ் எல்லாம் பார்த்து ஸ்டிச் பண்றேன். சுடிதார் ஹிப் எனக்கு 53 இன்ச்சு 53 இன்ச்சு, செஸ்ட் சைஸ் 42 42, இதுக்கு கட்டிங் சொல்லுங்க ப்ரோ அப்படின்னு இருக்காங்க. அதாவது சீட் அளவு 53, சீட் அளவு 53, செஸ்ட் அளவு 42, செஸ்ட் அளவு 42. இன்னும் அளவுகள் நிறைய தேவைப்படுது. இதுல கட்டிங் நம்ம சொல்ல முடியாது. புல் அளவுமே அனுப்புங்க. அதாவது நம்மளோட முழு உயரம், அடுத்தது சோல்டர் அளவு, உங்களுடைய முன்கழுத்து பின்கழுத்து, அப்புறம் கையில வந்து கை நீளம், கை சுற்றளவு, அடிங்கை சுற்றளவு, ஆம்பூர் அளவு, மேல்படி அளவு, நடுப்படி அளவு, இடுப்பு அளவு, சீட் அளவு, சைடு ஓப்பனோட அளவு, இது எல்லாமே தெரிஞ்சாதான் ஒரு டாப் தைக்க முடியும். ஓகேவா? அப்போதான் பர்ஃபெக்டா செய்ய முடியும். கரெக்டா உங்களுக்காக செய்யலாம். நம்ம பொதுவா 19 ஒரு சைஸ் சொல்றது வந்து உங்களுக்கு செட் ஆகாது. யாருக்கோ ஒருத்தருக்கு அது அந்த செலவு சரியா வரும். இல்ல பொதுவான அளவுன்றது அது எல்லாருக்கும் செட் ஆகாது. அப்ப பொதுவான அளவு தைக்கிறதுக்கு நான் ஏன் இதுக்கு நான் ரெடிமேடே போய் எடுத்துடலாம் இல்லையா? நம்ம இதுக்கு பொதுவான அளவு தைக்கிறதுக்கு நம்ம இவ்வளவு தூரம் நுணுக்கங்களா பார்த்து நம்ம கலைநயத்தோட பண்ணி இது ஒரு கலையா நம்ம பண்றோம். நம்ம தையல் துறையில ஒரு நுணுக்கமா செய்யணும் அப்படின்னு நம்ம வந்து கத்துக்கணும், நல்லா செய்யணும்னு நினைக்கும் பொழுது அப்ப நம்ம ஒரு கலைநயம் உங்களுக்காக செய்யறது தான் நம்ம வேலைக்காரங்க. அதுதான் திறமை. அப்போ உங்களுக்கு நான் பொதுவாக ஒரு அளவு வச்சு இந்த பாடி எங்கன்னா இவ்வளவு சோல்டர் வச்சுக்கலாம், இவ்வளவு ஆர்ம் வச்சுக்கலாம் அப்படின்னு பண்ணேன்னா அது வந்து ரெடிமேட் மாதிரி ஆயிடும். நம்ம தையலுக்கு நம்ம வந்து தனியாக நம்ம ஒரு கஸ்டமருக்கு ஆர்டர் ஒர்க்காக செஞ்சு நம்ம வந்து செஞ்ச மாதிரி வராது. ஓகேவா? அதனால நம்மளுடைய திறமையை நம்ம காட்டணும் அப்படின்னா கரெக்டாக ஒருத்தவங்களுக்குமே சரியான அளவு செய்யணும். அப்பதான் அதுதான் திறமை. நீங்க உங்களோட முழு அளவு அனுப்புங்க, அதோட கால்குலேஷன் சொல்றேன், முடிஞ்சா நான் கட்டிங் போட்டு காமிக்கிறேன், இல்லை நான் கணக்கீடுகள் போட்டு சொல்றேன், நீங்க கூட கட்டிங் பண்ணலாம். ஓகேவா? முழு அளவு இந்த வாட்ஸ்அப் நம்பர் கூட அனுப்புங்க, இல்லைன்னா கமெண்ட்லேயே கூட அனுப்பிவிடுங்க. இந்த கமெண்ட்டுக்கு நீங்க உங்க கமெண்ட் அனுப்பிச்சிருக்கீங்க அதிலே கூட நீங்க அனுப்புங்க. உங்களோட ரிப்ளை இந்த வீடியோ உங்களுக்கு பதில் கொடுப்பாங்க, உங்களுக்கு ரிப்ளை அனுப்புவாங்க. அந்த இதில் கூட நீங்க முழு அளவு அனுப்புங்க. அந்த முழு அளவுல வந்து நான் உங்களுக்கு கணக்கு சொல்றேன். ஓகேவா? ஓகே. அடுத்து நெக்ஸ்ட் ஃபோர்த் क्वेश्चन. வணக்கம் அண்ணா, பிளவுஸ்ல எனக்கு ஒரு மிஸ்டேக் ஆகுது. முன்பகுதியில வந்து இறங்காத போல் அமைந்துள்ளது, எப்படி சரி செய்வது கட்டிங்ல? முன்பகுதியில இறங்காத மாதிரி இருக்கா பிளவுஸ்? முன்பகுதி அது வந்து அளவு பிளவுஸ் வந்து செஞ்சாங்களா, அளவு எடுத்து செஞ்சீங்களா தெரியல, அதை நீங்க குறிப்பிடல. சரி, ஓகே. நீங்க அளவு எடுத்து செஞ்சிருந்தீங்க அப்படின்னா, ஏன்னா அளவு பிளவுஸா இருந்தால் நம்ம அளவு பிளவுஸ் அப்படியே காப்பி பண்ணிடுவோம், ஒன்றும் பிரச்சனை இல்லை. நம்ம மெத்தேட் நிறைய போட்டிருக்கோம். அளவு பிளவுஸ்ல பர்ஃபெக்டா இருக்குதுன்னா அதுல என்ன பண்றோமோ அதை அப்படியே பண்ணுவோம். அதுல ஏதாவது கரெக்ஷன் சொன்னாங்கன்னா, அதுல ஏதாவது மாற்றங்கள் சொல்றாங்கன்னா அதையும் நம்ம எப்படி பண்ணுன்றதோ நிறைய நம்ம போட்டு வந்துட்டு இருக்கோம். இனிமேலும் நம்ம போடுவோம், அதையும் நீங்க தொடர்ந்து பாருங்க. இப்போ நீங்க அளவு எடுத்ததாக நான் புரிஞ்சுக்கிறேன். அளவு எடுத்தீங்க அப்படின்னா முன்பகுதி வந்து இறங்கல அப்படிங்கும் போது அப்ப அந்த கட்டிங் வந்து அந்த யோக் கட்டிங் அடி கீழ்பாடியோட இருக்குல்ல, அதாவது அப்பர் செஸ்ட், மிடில் செஸ்ட், லோயர் செஸ்ட் வருது பாருங்க. லோயர் செஸ்ட் அதுக்கப்புறம் தான் வேஸ்ட். அந்த லோயர் செஸ்டோட கட்டிங் வந்து கரெக்டான இடத்துல போய் உட்காரணும். அது உட்கார்ந்தா மட்டும்தான் சரியா போய் அதில் உட்கார்ந்தாதான் அந்த ப்ளவுஸ் வந்து சரியா ஃபிட்டிங் உட்காரும். அது கொஞ்சம் மேலே இருந்ததுன்னா அது சரியா உட்காராது. அப்போ அந்த ஹைட்டோட அளவு நீங்க எப்படி கணக்கெடுத்தீங்க அப்படின்னு தெரியல. நம்ம அந்த ஹைட்டோட அளவு தான் உங்களுக்கு நான் கணக்கு சொல்றேன். என்னன்னா பொதுவாக நான் சொல்றேன், நீங்க உங்களோட அளவுக்கு நீங்க பாருங்க. இப்ப மேல்பாடி நடுப்பாடி, இப்ப மேல்பாடிங்கிறது நம்ம இந்த ஆம்பளோட சேர்ந்து எடுக்கிறது, நடுப்பாடிங்கிறது இந்த செஸ்ட் கிட்ட எடுக்கிறது, கீழ்பாடிங்கிறது இந்த யோக்கோட அந்த கட்டிங் போய் உட்காருல இந்த இடம். ஓகேவா? இந்த கீழ்பாடி அளவு நீங்க எடுக்கணும்னு இல்லை, நான் அந்த ஹைட்டு தான் பிரச்சனை. அதனால இந்த நான் ஹைட்டு சொல்றேன். இந்த மேல்பாடி அளவும் நடுப்பாடி அளவும் சமநிலையில இருந்தா, இப்ப மேல்பாடி 40, நடுப்பாடி 40 அப்படி சமநிலையில இருந்ததுன்னா இந்த நிப்பிள் பாயிண்ட் ஹைட் எடுத்திருப்பீங்கல்ல, நிப்பிள் பாயிண்ட் ஹைட் 10 இல்ல 10.5 11 எடுத்திருப்பீங்க இல்லையா, அதுல இருந்து 2.5 இன்ச்சு வைக்கணும். ஓகேவா? அதுக்கு 2.5 இன்ச்சு வைக்கணும் சமநிலையில இருக்கும் பொழுது. இப்ப மேல்பாடி 40, நடுப்பாடி வந்து 42 இருக்குன்னு வச்சுக்கோங்க. ஏன்னா நடுப்பாடி அளவு எப்பவுமே செஸ்ட் அளவு செஸ்ட் இருக்கிறதுனால அந்த ஃபர்ஸ்ட் அளவுனால ஒரு 1/2 இன்ச்சு 1 இன்ச்சு 2 இன்ச்சு கூடிட்டே தான் இருக்கும். சிலருக்கு தான் கம்மி, அது சமநிலையில இருக்கும். சிலருக்கு கம்மியா கூட இருக்கும், அது உடல் வாழ்க்கை அந்த மாதிரி. அப்ப அதிகப்படியானவங்களுக்கு 2 இன்ச்சு வித்தியாசங்கள் 3 இன்ச்சு வித்தியாசங்கள்லாம் பார்க்குறோம். அப்ப நம்ம என்ன செய்யறோம், மேல்பாடி வந்து 40, நடுப்பாடி வந்து 42. அப்ப 42னா 2.5 இன்ச்சு ஆல்ரெடி நம்ம இங்க கணக்குல எழுதிருக்கோம். திரும்ப 2 இன்ச்சு கூடுது பாத்தீங்களா, அந்த 42 இருக்கு பாத்தீங்களா, கூடுதலா இருக்கிற அந்த 2 இன்ச்சு இருக்குல்ல, அதுல 1 இன்ச்சுக்கு 1/4 இன்ச்சு, 1 இன்ச்சுக்கு 1/4 இன்ச்சு விதத்துல அப்ப 2 இன்ச்சுனா 1/2 இன்ச்சு. அந்த 2 இன்ச்சுக்கு அந்த 2.5 கூட அந்த 1/2 இன்ச்சு ஆட் பண்ணணும். ஆட் பண்ணீங்கன்னா அப்ப 3 இன்ச்சா மாறும். இந்த நிப்பிள் பாயிண்ட் ஹைட்டு பிளஸ் 3 அந்த மாதிரி வைங்க, சூப்பரா இருக்கும். அந்த கட்டிங் போய் கரெக்டா உட்காரும். ஓகேவா? இந்த அளவு நம்ம எடுக்க முடியல அப்படின்னா கூட நீங்க அந்த மாதிரி எடுங்க. இன்னொரு விஷயம், நிறைய பேர் என்ன பண்ற தப்பு என்ன அப்படின்னா, இப்ப நடுப்பாடி அளவு இருக்கு இல்லையா, அதை 4ஆ டிவைட் பண்ணி நிப்பிள் பாயிண்ட் ஹைட் வைப்பாங்க. அது பண்ணவே கூடாது, ரொம்ப ரொம்ப பெரிய தப்பு.
ஓகேவா? அது எல்லாருக்குமே செட் ஆகாது. இது நான் திரும்ப திரும்ப சொல்றேன். நம்ம ரெடிமேட் ப்ளவுஸ் தைக்கல, ரெடிமேட் சுடிதார் தைக்கல, ரெடிமேட் துணி நம்ம தைக்கல. நம்ம தைக்கிறது ஒரு கஸ்டமருக்கு தகுந்த மாதிரி அவங்களோட அளவுக்கு தகுந்த மாதிரி நம்ம தைக்கிறோம். ஓகேவா? இதுதான் இதுல முக்கியமான பாயிண்ட். அப்ப அவங்களோட உடல்வாகு என்ன, அவங்க உடல் அமைப்பு எப்படி இருக்கு, அவங்களுடைய அளவு என்ன, அதுதான் நம்ம தைக்கணும். இப்ப அவங்களோட அளவு வந்து நிப்பிள் பாயிண்ட் ஹைட் நீங்க சோடுல இருந்து எடுத்தீங்கன்னா 40 இன்ச்சு நடுப்பாடி அளவு இருக்கிறவங்களுக்கு 10 தானே இருக்கணும். 10 தான் இருக்கும். 4 பிச்சா 10. ஆனா எவ்வளவு பேருக்கு 11 வந்திருக்கு, 11 வந்திருக்கு, 10, 11, 11 இப்படிலாம் வந்திருக்கு. அப்ப அந்த நீங்க 11 வர வேண்டிய ஆளுக்கு நீங்க 10 வச்சீங்கன்னா 10 பிளஸ் 2 வைப்பீங்களா? 2 இல்ல 3 அது ஒரு கணக்கா வைக்கிறீங்க. நிறைய பேர் அப்படிதான் சொல்லி கொடுக்குறாங்க. அதுல இருந்து 2, 3 இல்ல நடுப்படியை 3 போய் டிவைட் பண்ணிக்கோங்க, இது 4 டிவைட் பண்ணுங்க, இதை 3 டிவைட் பண்ணுங்கன்னு. அப்ப அதை 3 டிவைட் பண்ணா அது ஒரு கணக்கு வரும். அந்த கணக்குல வரும்பொழுது இது ஆல்ரெடி மேல ஏறிடுதா, திரும்ப அது கீழே நீங்க 2.5 2.75 3 வைக்கிறீங்களா, அப்ப அது மேலதான் இருக்கும். இப்ப நம்ம வந்து எடுத்துருவோம், இந்த அளவு வந்து எடுத்தே ஆகணும். சரியா? இந்த சோடுல இருந்து இந்த பாயிண்ட் அளவு எடுத்துருங்க. இது வந்து மேலோட்டமாவே எடுக்கலாம், அழகா இந்த இப்படியே எடுக்கலாம். பாருங்க, இப்படியே வச்சு இந்த சோடு கட்ட சோடு பாயிண்ட் இருக்குல்ல, இங்க பிடிச்சு இப்படியே இந்த டேப் இப்படி விடுங்க. இந்த டேப் இப்படியே மேல போடுங்க. பாருங்க, இந்த 10 10 இதுதான் கணக்கு. 10 வந்து திரும்புது பாத்தீங்களா, அந்த 10 கிட்ட திரும்புது, 10 11 கீழே வந்துருச்சு. அப்ப அந்த 10 தான் கரெக்டான பாயிண்ட். இவங்களுக்கு நம்ம 10 வச்சாலும் ஒன்றும் பிரச்சனை இல்லை. 10 10 தான் இந்த அளவு. இந்த 4 5 வச்சுட்டா ஒண்ணும் இல்லை, அளவு எடுத்துட்டோம்னா நீங்க கணக்கீடு பண்ணிடுவீங்க. இந்த பாடியோட அளவு வந்து அளவு 36 36 நான் 9 தான் வைக்கணும். ஆனா 10 கிட்ட நிக்குது. இப்ப இந்த மாதிரி பாயிண்ட் சில பேருக்கு இன்னும் இறங்கும். அவங்க மேரேஜ் ஆகி குழந்தைலாம் பிறந்தவங்களா இருந்தாங்கன்னா இன்னும் அவங்களுக்கு அந்த வயசு அந்த அந்த ஒரு உடல்நிலை பருவம் மாறும் பொழுது அது அளவு மாறும். அவங்களோட முதல்ல என்ன அளவு இருந்திருக்கும், ஒரு சின்ன குழந்தைய சின்ன வயசுல இருக்கும் பொழுது அவங்க அந்த ஏஜ் அட்டன் பண்ண டைம்ல இருக்கிற அளவு இருக்கும். அதுக்கப்புறம் வயசு அதுக்கப்புறம் கூட அதுக்கப்புறம் மேரேஜ் ஆகிட்டு அந்த குழந்தை பிறந்ததுக்கு அப்புறம் வயசானதுக்கு அப்புறம் அதில் அந்த ஏஜுக்கு தகுந்த மாதிரி மாறும். இன்னைக்கு இந்த சுற்றளவை வச்சு 4 டிவைட் பண்றது சரியா வரவே வராது. தோராயமா வச்சுக்கலாம், ஒரு கணக்கா போட்டுக்கலாம், அவங்க போட்டுப்பாங்க, ஒரு அட்ஜஸ்ட் பண்ணி போட்டுக்குவாங்க. ஆனா நம்ம சரியா செய்யணும்னா எடுக்கிறது பெஸ்ட். ஓகேவா? எடுக்கும் பொழுது அவங்க என்ன இன்னர் வந்து சரியான ஒரு கம்ஃபர்டபுளான இன்னர் போட்டு சொல்லணும். ஒரு சரியா ஒரு முறையா அவங்கள ட்ரெஸ் பண்ணிட்டு தான் அதை எடுக்கணும். அவங்க வந்து வெறும் சும்மா ஒரு நைட்டில வராங்க, இன்னர் போடாம நைட்டில போட்டுருக்காங்க அப்படின்னா அவங்களுக்கு ரொம்ப இறங்கி இருக்கும். அப்படியே நம்மளால கணக்கு எடுக்க முடியாது. இதை நீங்க கணக்குல எடுத்துக்கணும். ஓகேவா? அது சரியான ஒரு கணக்கு எடுத்துட்டு அந்த அவங்க என்ன இன்னர் யூஸ் பண்றாங்களோ அதை நீங்க கரெக்டான உங்களுக்கு பொசிஷன்ல நீங்க போட்டுக்கோங்க. இன்னர் போட்டு வாங்க. அதுக்கப்புறம் நான் எடுக்கிறேன்னு சொல்லிட்டு அந்த ஹைட்டுக்கு நீங்க அதுல இருந்து எடுங்க. அதுக்கப்புறம் பிளஸ் வந்து நம்ம சொன்ன கணக்குப்படி அந்த முரண்பாடு என்ன இருக்கோ அதுக்கு தகுந்த மாதிரி வச்சு பண்ணுங்க. பர்ஃபெக்டா போய் கரெக்டா போய் உட்காருங்க. ஓகேவா? கரெக்டா போய் உட்காரும். சப்போஸ் நம்ம இதுல 2 முறை இருக்கு. 1 இன்ச்சுக்கு 1/4 இன்ச்சு சொன்னோம், 1 இன்ச்சுக்கு 1/2 இன்ச்சும் வருது யாருக்காவது சிலருக்கு. ஆனா நம்ம என்ன செஞ்சோம் தெரிஞ்சு பண்ணும்போது நம்ம அதை கரெக்டா பண்ணிடுவோம். சிலருக்கு 1 இன்ச்சுக்கு 1/2 இன்ச்சு வைக்கிறோம். அப்ப 2 இன்ச்சுனா 2.5 பிளஸ் 1 3 வைப்போம். அது வந்து நிறைய பேருக்கு ஹைட் அதிகமா இருக்கின்ற மாதிரியான ஒரு கணக்கு வருது. ஏன்னா நம்ம இதெல்லாம் எடுக்காத அளவு தோராயமா பண்ணோம். அப்ப நான் அதுவும் செஞ்சுட்டு தான் இருந்தோம். நம்ம அதுல பார்க்கும்பொழுது கொஞ்சம் ஹைட்டா இருக்கு, கொஞ்சம் கீழே கொஞ்சம் இறக்கமா இருக்கு அப்படின்னு அப்ப கொஞ்சம் கம்மி பண்ண வேண்டிய தேவை வருதுன்னா அப்ப நம்ம 1 இன்ச்சு 1/4 இன்ச்சுக்கு இதை பண்ணும்பொழுது பெரும்பாலும் சரியா வருது. நிறைய பேருக்கு அது சரியா இருக்கு. யாரோ ஒருத்தருக்கு மட்டும்தான் நம்ம அதை அரைஞ்சு வைக்க வேண்டிய தேவை வருது. அதனால இந்த 1/4 இன்ச்சு 1 இன்ச்சு 1/4 இன்ச்சுனா அதுல வந்து 2 இன்ச்சு வரும்போது 1/2 இன்ச்சா இருக்கிறதா. அதுக்கப்புறம் இதுல ஒரு 2.5 இன்ச்சா நம்ம சேமா இருக்கும்போது 2 வைக்கிறோமா, மொத்தம் சேர்த்தா 3 இன்ச்சா. அப்ப இதுல 10 இல்ல 11 11 அதுக்கு கீழே அந்த 3 இன்ச்சு வச்சு பண்ணுங்க. சூப்பரா வரும். ஓகேவா? ஃபிட்டிங் சூப்பரா கரெக்டா போய் உட்காரும். இந்த கணக்கு நீங்க ஃபாலோ பண்ணுங்க. நம்ம வந்து கட்டிங் மெத்தட் நம்ம கணக்கீடுகளோட போட்டிருக்கோம். அளவு எடுத்து கட்டிங் மெத்தட் நம்ம சேனல்ல போட்டிருக்கோம். அதையும் நீங்க போய் பாருங்க. நான் சொன்ன விஷயத்துல இருந்து அப்படியே நீங்க போய் பாருங்க. அதுல உங்களுக்கு ரொம்ப தெளிவா கிளியரா அந்த கணக்கு எல்லாம் இருக்கும். அதையும் நீங்க பாத்தீங்கன்னா உங்களுக்கு ரொம்ப தெளிவா புரியும். ஓகேவா? வேற அடுத்த கேள்விமா? நெக்ஸ்ட் 5th क्वेश्चन. சாதா ஜாக்கெட் தச்சா இடுப்பு கரெக்டா உட்காருது, ஆனா லைனிங் ஜாக்கெட் தச்சா இடுப்பு மேலே தூக்கி இருக்குது, அளவு கம்மியா ஆயிடுது, எப்படி தைக்க வேண்டும் அண்ணான்னு கேட்டிருக்காங்க. சாதா ஜாக்கெட் தைக்கும்போது கரெக்டா இருக்கு, லைனிங் ஜாக்கெட் தைக்கும்போது மேலே ஏறிக்குது, அளவெல்லாம் கம்மியாயிருது அப்படின்னு சொல்றாங்க. இப்போ அது என்னன்னா நீங்க வந்து காட்டன் லைனிங்கா தைச்சீங்கன்னா முதல்ல பாருங்க. காட்டன் லைனிங்கா இருந்தா நனைச்சிட்டு தான் தைக்கணும். ஓகேவா? காட்டன் லைனிங் ஏன்னா நனைக்காம தைச்சிட்டோம்னா திரும்ப நனைக்கும் பொழுது அது இழுத்துரும். அப்ப அது மேல சுருங்கிடும், உடம்பளவும் குறையும், ப்ளவுஸ் மேலே ஏறிக்கும், கைக்கும் மேலே ஏறிக்கும், எல்லாமே வந்து அளவுகள் மாறிடும். ஏன்னா இப்போ 1 மீட்டருக்கு 5 பாயிண்ட் சுருங்குது. 1 மீட்டருக்கு 5 பாயிண்ட் சுருங்குது. 40 வந்து நம்ம 1 மீட்டரோட அளவு பார்த்தீங்கன்னா 100 பாயிண்ட். அந்த 100 பாயிண்ட்ல 5 பாயிண்ட் 95 தான் வருது. நம்ம நினைச்சோம்னா அந்த அளவுக்கு சுருங்குது. திரும்ப 2வது வாட்டி சுருங்கினா கூட கோட்டா தண்ணில கூட இன்னொரு பாயிண்ட் சுருங்கும். அந்த ஏன்னா பியூர் காட்டன் வந்து அப்படிதான் சுருங்கும். நீங்க அதை கவனமா பாத்துக்கோங்க. ஏன்னா லைனிங் ஜாக்கெட் நீங்க போடுறீங்க, நல்ல குவாலிட்டியா போடுறீங்க, காட்டன் பிளவுஸ் பியூர் காட்டன்ல போடுறீங்கன்னா பிளவுஸ் கூட காட்டன் பிளவுஸ் லைனிங்கா கூட போடுவாங்க சில பேர். என்னதான் இருந்தாலும் சரி நினைச்சிட்டு தைங்க. நினைச்சு தைச்சீங்கன்னா அந்த கம்ப்ளைண்ட் வராது. அடுத்தது அந்த துணி எக்ஸ்பெண்ட் ஆகிற தன்மை இருக்கான்னு பாருங்க.
எக்ஸ்பெண்ட் ஆகிற தன்மை இல்லை அப்படின்னா அதுல வந்து நம்ம வந்து ஒரு 4 இன்ச்சு வந்து கண்டிப்பா கூட வைக்கணும். நம்ம உயரத்துலயும் 4 இன்ச்சு கூட வைக்கணும், பாடியிலையும் 4 இன்ச்சு கூட வச்சுக்கணும். எக்ஸ்பெண்ட் இழுவத்தன்மையே வரலன்னா. ஏன்னா நம்ம லைனிங் ஜாக்கெட் வந்து டபுள் கிளாத், சிங்கிள் சாதா வந்து சிங்கிள் கிளாத், எக்ஸ்பெண்ட் ஆகிற தன்மை இருக்கு. குறுக்குல கூட எக்ஸ்பெண்ட் ஆகும். ஓகேவா, நம்ம குறுக்குல கூட இழுத்து கொடுக்கும். இதுல வந்து பாத்தீங்கன்னா இந்த ரைடிங் கிளாத் போடுறதுனால எக்ஸ்பெண்ட் ஆகாத துணியை போட்டீங்கன்னா டபுளா வர போடுறதுனால அதனால கூட இந்த பிரச்சனை வந்திருக்கலாம். 4 இன்ச்சு 4 இன்ச்சு ஒரு பக்கம் மடிப்புல 4 இன்ச்சு வச்சீங்கன்னா டோட்டலா 1 இன்ச்சு வரும். உயரத்துலயும் 4 இன்ச்சு எக்ஸ்ட்ரா வைங்க, கை உயரம் 4 இன்ச்சு எக்ஸ்ட்ரா வைங்க. அப்ப அது வந்து போடும்பொழுது அவங்களுக்கு அந்த உயரம் குறையாம கரெக்டா வர்ற மாதிரி இருக்கும். நல்லா இருக்கும், நீட்டா இருக்கும். வேற அடுத்த கேள்விமா? 6th கொஸ்டினா, ஸ்டிச்சிங் அட்ஜஸ்ட்மெண்ட்ல பெர்ஃபெக்ட்டா தையல் எப்படி வைக்கணும் சார், ப்ளீஸ் டெல் மீ. தையலோட இது வந்து பர்ஃபெக்டா எப்படி வைக்கணும்னு கேக்குறாங்க. பர்ஃபெக்டானா நம்ம வந்து எத்தனை குத்துன்றது நீங்க சொல்றீங்கன்னு புரியுது. அதாவது சின்ன தையல் வைக்கணுமா பெரிய தையல் வைக்கணுமா அப்படின்னு அந்த நம்பர் பாயிண்ட்ல எத்தனை வைக்கணும், என்ன பாயிண்ட் வைக்கணும்னு நீங்க கேக்குறீங்க. இப்ப நம்பர் பாயிண்ட் வந்து என்னன்னா, இப்ப சில மிஷின்ல 2.5 வச்சோம்னு வைங்களேன், ஒரு தையல் கரெக்டா ஒரு அளவா விழுகும். இன்னொரு மிஷின்ல வந்து பாத்தீங்கன்னா அந்த அளவு வந்து 3 வச்சாதான் இல்ல 3.5 வச்சாதான் அந்த தையலே அளவே விழுகும். சரியா? அப்ப அந்த தையலோட கணக்கு எப்படி வைக்கலாம் அப்படின்னா நம்பர் கிடையாது, நம்பர் முக்கியம் இல்லை. இப்போ நமக்கு நம்பர் முக்கியம் இல்லை. ஏன்னா ஒரு மிஷின்ல 5ல வச்சாலே தள்ளாது. அது வந்து பல்லு போயிருந்தாலோ இல்ல அதோட இது தேய்மானம் ஆயிருந்தா 5ல வச்சா கூட சின்ன சின்ன தையலா தான் விழுகும், மீடியமான தையலா தான் விழுகும். அப்ப அவங்களுக்கு வந்து நம்ம 5ல வச்சிருக்கோமே, நம்பர் கிடையாது. இதுல நம்பர் முக்கியம் இல்லை, நம்ம தையல் தான் கணக்கு. அதை எப்படி நீங்க கணக்கலாம் அப்படி கணக்கு எடுக்கலாம்னா, இந்த 1 இன்ச்சு நீங்க தையல் போட்டுட்டு அதுல 1 இன்ச்சுக்கு எத்தனை குத்து வருது பாருங்க. இந்த 1 இன்ச்சை வச்சு அளங்க, எத்தனை குத்து விழுகுதுன்னு பாருங்க. 8 குத்து விழுகிறது சின்ன தையல். ஓகேவா? சின்ன தையலா வேணும்னு கேட்டாங்கன்னா 8 குத்து. 1 இன்ச்சுக்கு 8 குத்து இருந்ததுன்னா சின்ன தையல், பொடி தையலா இருக்குன்னு அர்த்தம். அதை நமக்கு 8 குத்து வைக்கலாம், சிலருக்கு வந்து 7 குத்து வைக்கலாம். 6 குத்துன்றது கொஞ்சம் பெரிய தையல், அதை விட பெரிய அதிகமா இருக்கக்கூடாது. ஓகேவா? 6 குத்து இருக்கலாம், 7 குத்து இருக்கலாம். 1 இன்ச்சுக்கு 6ல இருந்து 7 குத்து இருக்கலாம். 7 குத்துனா கரெக்டான அளவு. 7 குத்துன்றது ரொம்ப பெருசாவும் இருக்காது, சின்னதாவும் இருக்காது. ஆனா 8 குத்துன்றது கொஞ்சம் சின்ன தையல், அது நம்ம பிரிக்கணும் செய்யணும்னா கஷ்டமா இருக்கும். சிங்கிள் தையல் தான் போடுறோம் அப்படின்னா 8 குத்து வச்சுக்கலாம். ஒரு தையல் தான் போடுறோம், 2 தையல் போடல அப்படின்னா 8 குத்து, 1 இன்ச்சுக்கு 8 குத்து வரணும். நீங்க கரெக்டா அப்படி இன்ச்சு கணக்கு வச்சுட்டு அப்படியே 1 2 3ன்னு இங்க இருந்து அப்படியே கணக்கு எடுங்க. 8 குத்து வருதா அந்த அளவுக்கு நம்பர் வச்சுக்கோங்க. உங்களுக்கு அதுல 2.5 வந்தாலும் வச்சுக்கோங்க, 2ல வந்தாலும் வச்சுக்கோங்க, 3ல வந்தாலும் வச்சுக்கோங்க. இது சின்ன தையலா வேணுன்ற இடத்துக்குலாம் அது 8 குத்து வர மாதிரி வச்சுக்கோங்க. கொஞ்சம் மீடியமா வேணும் அப்படின்னா 7 குத்து வச்சுக்கோங்க. கொஞ்சம் பெருசா வேணும்னா 6. சரியா? 5 எல்லாம் வச்சீங்கன்னா ரொம்ப பெருசா வரும். 4 5 எல்லாம் பெருசா வரும். நீங்க 5 சில பேர் ஃபுல்லா பெருசு வச்சீங்கன்னா ஒரு குத்துல வந்து 5 தான் வரும், 4 தான் வரும். சரியா? 4 இன்ச்சுக்கு ஒரு குத்து, 2 இதுக்கு அப்படி பெரிய பெரிய தையலா இருக்கும். அது எப்படின்னா அது வந்து நம்ம ரிங்கிள் பண்றதுக்கு, இந்த சுருங்குறதுக்கு பெரிய தையல் வச்சு இழுத்து அந்த கேதர் பண்ணுவாங்க இல்லையா, அந்த மாதிரி விஷயத்துக்குலாம் அதை பயன்படுத்துவாங்க. சரி, ஒரு டம்மி தையல் போடுறோம், பிரிக்க போறோம் அப்படின்னா அதுக்கு பெரிய தையல் வச்சு போடுவாங்க. இது வந்து ரஃப் தையல் தான் அப்படின்றதுக்கெல்லாம் நம்ம அந்த மாதிரி பெரிய தையல் வச்சுக்கலாம். நம்ம ரெகுலரா தைக்கிறது ஃபிட்டிங்கா பிரிக்கக்கூடாது, நல்லா ஃபிட்டிங் கரெக்டா வரணும். சிலிவு இது மாதிரி இதுக்கெல்லாம் பிரிக்காத தையல், நிரந்தரமா இருக்கிற தையலுக்குலாம் வந்து பாத்தீங்கன்னா நம்ம வந்து 7 குத்து கரெக்டா இருக்கும். 8 குத்துன்றது கொஞ்சம் சின்ன தையலா இருக்கும். ஒரு தையல் தான் போடணும்னா 8 குத்து வச்சுக்கலாம். ஓகேவா? இப்படி கணக்குல நீங்க கொண்டு வாங்க, எந்த மிஷின்ல உட்கார்ந்தாலும் உங்களுக்கு சரியா வந்துடும். இப்ப ஏன்னா உங்ககிட்ட ஒரு பவர் மிஷின் இருக்கு, ஒரு பெடல் மிஷின் இருக்குன்னு, பவர் மிஷினுக்கு பெடல் மிஷினுக்கு வித்தியாசப்படும். ஓகேவா? அதே மாதிரி அந்த நம்பர் கட்ட தேஞ்சிருச்சுன்னு வைங்களேன், அது பாட்டு ஏறிட்டு போகும். நம்ம நம்பர் கணக்கு ஒன்று வைப்போம், அது ஒரு தையல் இருக்கும். பல்லு தேஞ்சிருந்தா துணி தள்ளுறது கம்மியா இருக்கும். அப்ப இந்த மாதிரி ஒரு விஷயத்தையும் நீங்க கவனமா பார்த்துட்டு நீங்க குத்து போடுறது கணக்கு வச்சுக்கோங்க. அதுல நமக்கு என்ன வருதோ அதை தச்சுக்கலாம். நம்ம மிஷினுக்கு தகுந்த மாதிரி நம்ம கணக்கு நம்பர் வச்சுக்கலாம். ஓகேவா? இது உங்க மூலமா எல்லாருக்குமே இது ஒரு பயனுள்ள தகவல் தான். நீங்க கேட்ட கேள்வி வந்து நம்ம நிறைய பேரு நீங்க 3ல வச்சுக்கோ, 4ல வச்சுக்கோ அப்படின்லாம் சொல்லுவாங்க. அப்படிலாம் வைக்க வேண்டாம், குத்த எண்ணுங்க. இதுதான் நிரந்தர தீர்வு, சரியான தீர்வு. நான் சொல்ற கணக்கு இதுதான் சரியான கணக்கு, தீர்வா இருக்கும். எல்லா மிஷினுக்கும் இது செட் ஆயிடும். நான் சொல்ற கணக்கு உஷா மிஷின் அதெல்லாம் நம்பரே இருக்காது. அதாவது இப்படி திருப்பி இப்படி ஏத்துற மாதிரி இருக்கும், மேல கீழே போற மாதிரி எல்லாம் இருக்கும். அப்ப அதுக்கெல்லாம் நம்பர் வந்து பாயிண்ட் கணக்கு, பாயிண்ட் கணக்கு எல்லாம் போட்டிருப்பாங்க. அதெல்லாம் குழப்பமா இருக்கும். சில பவர் மிஷின்ல பாத்தீங்கன்னா இப்படி நம்பர் திருப்புற மாதிரி இருக்கும். ஒண்ணுக்கு அப்புறம் நிறைய சின்ன சின்ன மார்க்லாம் அந்த மணியில வாட்ச்ல வர முள்ள மாதிரி, அந்த கடிகாரத்துல வர மாதிரி 1 நம்பருக்கு இடையில 4 சில மார்க்ல இருக்கு, அது மாதிரிலாம் வரும். அதாவது 1 அது 1க்கு பக்கத்துல ஒரு பாயிண்ட் 2 பாயிண்ட், அப்புறம் 3 ஒரு பாயிண்ட் 2 பாயிண்ட் இப்படிலாம் இருக்கும். அதனால நமக்கு என்னன்னா குத்த கணக்கு வச்சிருங்க, உங்களுக்கு எளிமையா இருக்கும். எல்லாருக்குமே இது வந்து பயனுள்ளதா இருக்கும். இந்த விஷயம் வந்து எல்லாருக்குமே இதை யூஸ் பண்ணிக்கலாம். இந்த கணக்கு வச்சுக்கோங்க. வேற அடுத்த கேள்விமா? 7th கொஸ்டினா, வெல்ட் மிஷின் யூஸ் பண்றாங்க, அதுல வந்து பெர்ஃபெக்ட்டா தையல் ஃபினிஷிங் அட்ஜஸ்ட்மென்ட் சொல்லுங்க அப்படின்னு கேட்டிருக்காங்க. இப்ப நம்ம சொன்ன விஷயமே தான், அப்படியே இதே தான். மெல்ட் மிஷின், பவர் மிஷின், இப்போ உஷா மிஷின், சிங்கர் மிஷின் எதுவா இருந்தாலும் சரி, டேபிள் டேப் இந்த மாதிரி எதுவும் பண்றீங்களோ நீங்க குத்துக்கு எண்ணிக்கை பண்ணிடுங்க.
ஒரு இன்ச்சுக்கு எத்தனை குத்து அவ்வளவுதான். தச்ச உடனே ஒரு தையல ஒரு விட்டு துணியில போடுங்க. ஒரு சாதாரண ஒரு துணியில தச்சு பாருங்க. அப்படியே இதை வச்சு இன்ச்சு கணக்குல 1 நம்பர்ல இருந்து இப்படி வச்சு பாருங்க. ஒரு இன்ச்சுல எத்தனை குத்து விழுதுன்னு ஊசியை வச்சு எண்ணுங்க. கையில ஊசி வச்சுக்கோங்க. அந்த கையில சும்மா நார்மலா எண்ணீங்கன்னா கூட மிஸ் ஆயிரும். ஊசினா அப்படியே கரெக்டா 1 2ன்னு அந்த குத்து இடத்துல எண்ணுங்க. கரெக்டா 8 தையல் வருது. 8 விட சின்னதானா ரொம்ப சின்ன தையலா இருக்கும். ஓகேவா? 8 விட 9 10 வந்துச்சுன்னா ரொம்ப பொடி தையலா இருக்கும். பிரிக்க முடியாது, துணியாவே சுருக்கிறோம். அதனால குறைஞ்சபட்சம் 8 தையல். அதை விட கூடுதுன்னா 7 6 கொஞ்சம் பெரிய தையல், 7 வந்து மீடியமா தையல், 8 சின்ன தையல். இதே 9 10 வைப்போம் அப்படின்னு வச்சீங்கன்னா ரொம்ப பொடி தையலா இருக்கும், பிரிக்க கூட முடியாது, துணியும் டேமேஜ் ஆயிரும். ஓகேவா? ஓகே, இதே தான் நீங்க ஃபாலோ பண்ணுங்க. ஓகே, அடுத்ததுமா 8th கொஸ்டினா, ஜாக் F4ல மெஷின்ல துணியே தள்ள மாட்டேங்குது, பல் கூட மாத்தி பார்த்துட்டேன் அப்படின்ட்டு இருக்காங்க. F4ல வந்து துணியே தள்ள மாட்டேது, ஜாக் மிஷினா? ஆமா, ஜாக் பல்லு கூட மாத்தி பார்த்தாச்சு. ஏன்னா இப்ப பல்லு தேஞ்சிருந்தா கூட துணி தள்ளாது, துணி மாத்தியாச்சு. இது பல்லு மாத்தி பார்த்துட்டீங்கன்றீங்க. இன்னொரு விஷயம் அதுல வந்து என்னன்னா, இந்த பல்ஸ் இது இருக்கு, டாட்டா அடிக்கிறது இருக்கு இல்லையா, அதனால மிஷின்ல உங்களுக்கு சொல்லி காமிக்கிறேன். அந்த டாட்டா அடிக்கிறது வந்து உங்களுக்கு மேலே ஏறுதா என்னன்றது நம்ம செக் பண்ணீங்கன்னா அதில் கூட துணி அதனாலே ப்ராப்ளம் வரும். நான் இப்போ உங்களுக்கு மிஷினில் வச்சு காமிக்கிறேன். மிஷினோடைய அது என்னன்றது நம்ம காமிக்கிறேன் பாருங்க. இப்போ நீங்கள் வந்து பல்லு மாற்றிருக்கீங்கன்னா இந்த பல்லு மாற்றிருப்பீங்க, இதுதான் நீங்கள் சொன்னது. இதில் பல்லு வந்து அது கரெக்டு தான். ஏன்னா அது பல்லு தேய்மானம் இருந்தாலும் இப்போ பல்லு தேய்மானம் மேலே வரணும். இப்படி பல்லு தேய்ஞ்சிருந்தா கூட துணியை தள்ளாது. அடுத்து இந்த கைடையும் நீங்கள் செக் பண்ணிக்கோங்க. கைடு இதில் உரசி இந்த கைடு இருக்கு இல்லையா, எது கீழே தேஞ்சி இருந்தாலும் அதனாலயும் கொஞ்சம் அந்த பல்லு துணி நகல விடாது. ஓகேவா? அப்போ மெதுவாக நகலும். அடுத்து முக்கியமான காரணம் என்னன்னா, இந்த நம்பர் கிட்ட இருக்கு இல்லையா, இது நீங்க எப்படி நம்பர் மாத்துறீங்கன்னு தெரியல. இதை அப்படி அழுத்திக்கிட்டு தான் நம்பர் சேஞ்ச் பண்ணணும். இப்படி நம்பர் மாத்து இப்படி கூடுதலா குறைக்கிறதா இருந்தா இதை அப்படி அழுத்தி மாத்துங்க. இப்படியே விட்ட மணிக்கு இப்படி திருப்பினீங்கன்னா தடகளத்துக்கு கேட்டு உள்ள ஒரு பாயிண்ட், இங்க ஒரு கம்பி இருக்கும், அது வந்து போயிடும். சரியா? இதுக்குள்ள ஒரு நாப்பு மாதிரி ஒரு சின்ன கம்பி ஒன்று இதில் ப்ரெஸ்ஸிங் கொடுத்துட்டு இருக்கோம், ஷார்ப்பா இருக்கும். அது வந்து கூர்ப்பு வந்து மழுங்கிடும். ஓகேவா? அதனால அது ஒரு விஷயத்த, அது வந்து தையல் அப்படியே பேசாகிட்டே இருக்குது. அது அதையும் நான் ஒரு விஷயத்த உங்களுக்கு தெளிடுறேன். இப்போ முக்கியமானது என்னன்னா, இதை இப்படி விடுறீங்கல்ல, இந்த டாக்கா அடிக்கிறீங்கல்ல, இதை அடிச்சுட்டு மேலே போகுதான்னு பாருங்க. ஃபுல்லா இப்படி மேலே ஏறி இருக்கான்னு செக் பண்ணுங்க. இதுல இப்படி நின்று இருந்ததுன்னா, இந்த பாதியில நின்றுச்சுன்னா தள்ளாது. இந்த துணி வந்து தைக்கும் பொழுது போகாது. இது பாதியில நிக்க கூடாது, இது நல்லா மேல வரைக்கும் வரணும். இப்ப நீங்க தள்ளி விட்டு பாருங்க. இப்படி ஓகேவா? இப்படி மேல தள்ளி இப்படி டாக்கா அடிச்சுட்டு ஃபுல்லா மேல போகுதா இல்ல இப்படி நிக்குதான்னு தெரியாது. நம்ம நினைச்சிருப்போம் வேலை அவ்வளவுதான் வந்துருச்சு போல நினைப்போம். நீங்க திரும்ப கையை வச்சு இப்படி தள்ளுங்க. இப்படி தள்ளுனா ஃபுல்லா இன்னும் கொஞ்சம் மேல ஏறுதான்னு பாருங்க. அந்த மாதிரி ஏறிச்சுன்னா ஏறினதுக்கு அப்புறம் தச்சு பாருங்க, நல்லா போகும். ஓகேவா? அப்ப நல்லா போகுதுன்னா அப்புறம் ஒரு முறையும் விட்டுட்டு இருக்கும்போது திருப்பி தூக்கி தான் விடணும். அப்ப அதுக்கு என்ன தேர்வு பண்றது அப்படின்னா, ஒரு முறையுமே டாக்கா அடிச்சுட்டு இப்படி நின்றுது, நம்ம துணி நகலாது. அப்ப இப்படி தள்ளி விட்டாதான் திரும்ப துணி நகலும். அப்ப இது ஏன் இப்படி தள்ளி விடணும்னா என்ன பண்ணணும்னா, உள்ள இதுக்குள்ள ஒரு ஸ்பிரிங் கனெக்ட் ஆயிருக்கும். இதுக்குள்ள பாத்தீங்கன்னா ஒரு ஸ்பிரிங் வந்து இதை இப்படி பிடிச்சி விட்ட உடனே அது ஒரு ஸ்பிரிங் தான் இழுத்து பிடிக்கும். அந்த ஸ்பிரிங் லூஸ் ஆயிருக்கும். ஸ்பிரிங் வந்து ரொம்ப நாள் ஆனதுனால லூஸ் ஆயிருக்கும், ஏதாவது ஆயிருக்கும். அந்த ஸ்பிரிங்கை மாத்திட்டீங்கன்னா மெக்கானிக்கிட்ட கூப்பிட்டு வந்து சொல்லி, இதுக்கு கனெக்ட்ல உள்ள இருக்கும், அந்த கனெக்டிங்ல இருக்கும், இதை தூக்கிட்டு பார்த்தா தெரியும். அந்த ஸ்பிரிங்கை வாங்கி அவங்ககிட்ட சொன்னீங்கன்னா உள்ள கூட மாட்டுவாங்க, அதை தூக்கிட்டு உள்ள மாட்டுவாங்க. அந்த ஸ்பிரிங்கை மாத்திட்டாங்கன்னா சரியாயிடும். திரும்ப விட்டா ரிட்டர்ன் வந்து நல்லா மேலே இழுத்துட்டு போயிடும். ஓகேவா? இப்ப இது மேல போய் நிக்குதுல, நான் தள்ளனா அது மேல போகல. இப்ப இதை இப்படி நின்றுதுன்னு வைங்க, இங்க ஓடாது. இங்க ஓடனா துணியை தள்ளாது, சின்ன தையல் மாதிரி விழுகும். ஓகேவா? இங்க நான் நம்பர் கூட நம்ம என்ன பண்றோம் என்ன பண்ணோம் தெரியாது. நம்ம நம்பர் தான் சேஞ்ச் பண்ணிட்டோமா சின்னது பண்ணிட்டோமா அப்படின்னு. நீங்க இன்னொன்னு நம்பர் சின்னது பண்ணிட்டீங்களான்னு செக் பண்ணிக்கோங்க. இந்த நம்பர் வந்து பசங்க தெரியாம திருப்பிட்டாங்களா சின்னது பண்ணிட்டாங்களான்னு பாருங்க. முதல் பார்வை அதை பார்த்துருங்க. நம்பர் வந்து கொஞ்சம் பெருசு பண்ணுங்க. இது பாருங்க, 1 2 3 இருக்குல்ல, இந்த நம்பர் வந்து இப்போ கம்மியா வச்சிருந்தீங்கன்னா மெதுவாக தான் போகும். நம்பரை வந்து முதல்ல கூட வச்சிடணும். ஓகேவா? எவ்வளவு வைக்கிறீங்கன்னா 2.5 வைங்க. எனக்கு நான் 2.5 வச்சிருக்கேன். நீங்க 2.5 3 வச்சு தச்சு பாத்துருங்க. அதுக்கப்புறம் நம்ம குத்தம் எண்ணிக்கலாம். ஓகேவா? 2 2 3 வச்சுட்டு தச்சு பாருங்க. அடுத்த ஸ்டெப்பு இந்த இதை இப்படி டாக்கா அடிக்கிறத செக் பண்ணுங்க. இது ஜாக் மிஷின் இல்லை, எல்லா மிஷினுக்குமே இதுதான். நான் சொல்ற விஷயம் வந்து எல்லா மிஷினுக்குமே இது பண்ணணும். இது டாக்கா அடிக்கிறது ரிட்டர்ன் போகணும், மேல வரணும். இது இப்படி பாதியில நின்றுச்சுன்னா இங்க நகலாது. ஓகேவா? சின்ன தையல் மாதிரி வரும். இந்த நம்பர் சின்னது பண்ணா என்ன நடக்குமோ அது மாதிரி நடக்கும். ஓகேவா? ஓகே. இப்போ நான் மிஷினில் வச்சு காமிச்சேன் இல்லையா, இது வந்து ஜாக் மிஷினுக்குன்னு இல்லை, எல்லா மிஷினுக்குமே இந்த டாக்கா அடிக்கிறது வந்து திரும்ப ரிட்டர்ன் மேலே வரைக்கும் போகணும். அப்போ அந்த ஸ்ப்ரிங் உள்ள வந்து ரொம்ப நாள் நம்ம அழுத்தி இது பண்ணால் கொஞ்சம் நாள் ஆக சில ஸ்ப்ரிங் வந்து கொஞ்சம் லூஸ் ஆயிடுச்சுன்னா சரியாக மேலே ஏறாது, அதோட ப்ரெஷர் வந்து குறைஞ்சிரும். ஓகேவா? அந்த இழுவத்தன்மை இருக்கு இல்லையா, அது வந்து நல்ல ஒரு மூவிங்கில் இருந்தால் தான், நல்லா புதுசாக இருக்கும்போது நல்லா ப்ரெஷர் வந்து ஜாஸ்தியாக இருக்கும். அதுக்கப்புறம் கொஞ்சம் நாள் ஆக அது கொஞ்சம் ஃப்ரீ ஆயிடும். சரியா? அப்போ அது வந்து ஃப்ரீ ஆனதுனால அது திரும்ப மேலே ஏறாது, அந்த ப்ரெஷர் குறைஞ்சிடும். அப்போ நம்ம தான் கையில் தூக்கி விடுற மாதிரி இருக்கும்.
இதை நீங்க கவனிச்சுக்கோங்க. இது வந்து மற்ற மிஷின் எல்லா மிஷினுக்குமே இந்த மாதிரி மிஷினுக்கு கூட இந்த மாதிரி பல மிஷினுக்கு கூட அந்த டாக் அடிச்சு ரிட்டர்ன் போகலைன்னா சில தையல் வந்து தள்ளாது, துணியை தள்ளாது. அதை மேலே தள்ளி விட்டீங்கன்னா ஓடிடும். இந்த விஷயம் தான், இதுதான், வேற பெரிய ப்ராப்ளமா இருக்காது. ஏன்னா நீங்க பல்லு தேய்மானம் இருந்தாலும் அது பிரச்சனை நீங்க மாத்திட்டீங்க, அதெல்லாம் மாத்திட்டீங்க. இப்போ அடுத்து கைடு இதை செக் பண்ணிக்கோங்க தேஞ்சிருக்கான்னு. அடுத்து நான் சொன்ன நம்பர் சின்னதாக இருக்கான்னு செக் பண்ணிக்கோங்க. அடுத்தது இந்த நம்பர் டாக்கா அடிக்கிறது இருக்கு இல்லையா, அந்த அதையும் பார்த்துக்குங்க. பேக் போயிட்டு வரும் இல்லையா, பின்னாடி போயிட்டு வரும் இல்லையா, அதுதான் ரப் அடிக்கிறது சொல்லுவோம். அந்த இது வந்து எப்பயுமே நிறைய பேர் இந்த ப்ராப்ளம் கொடுக்கும். நம்ம அந்த ஸ்ப்ரிங்கை உள்ள வந்து மாத்திட்டோம்னா சரி, நம்ம மாற்ற முடியாது, கொஞ்சம் கஷ்டம். வந்து நீங்க மெக்கானிக்கல் வச்சே மாத்திக்கோங்க. வேற அடுத்த கேள்விமா 9th question. How much cloth you have to taken நைட்டி கட்டிங் டு ஸ்டிச்சிங்? அந்த வீடியோல எவ்வளவு துணி நைட்டிக்கு எடுக்கிறீங்க அப்படின்னு கேட்டிருக்காங்க. நைட்டிக்கு வந்து எவ்வளவு துணி எடுக்கிறீங்க அப்படின்னு கேட்டிருக்காங்களா? இப்போ நைட்டிக்கு வந்து நம்ம எவ்வளவு துணி எடுக்கிறோம் அப்படின்னா, ஒரு கஸ்டமருக்கு வந்து நம்ம அளவு எடுத்து தான் தைக்கிறோம், நம்ம தைக்கிறது. ஆனா நைட்டில வந்து பிட்டு பிட்டா தான் வருது, கட்டிங் பிட்டு தான் வருது மேக்ஸிமம். ரன்னிங் வந்து வரது வந்து நம்ம தேவையான அளவு கட் பண்ணி எடுத்துக்கலாம். அந்த உடல் அளவுக்கு அந்த மாதிரி ரொம்ப பருமனா இருக்காங்களா, அதுக்கு அந்த மாதிரி நம்ம ரன்னிங்ல கட் பண்ணி எடுத்துப்போம். குழந்தைங்களா இருந்தாலும் அதுக்கு இந்த மாதிரி எடுத்துப்போம். ஆனா மீடியமா ரெகுலரா வர்றது என்ன அப்படின்னா எக்ஸ்எல், டபுள் எக்ஸ்எல், ட்ரிபிள் எக்ஸ்எல், இந்த 3 சைஸ் தான். அதுல டபுள் எக்ஸ்எல் தான் அதிகமா போறது. எக்ஸ்எல், ட்ரிபிள் எக்ஸ்எல் விட டபுள் எக்ஸ்எல் தான் அதிக ஃபாஸ்ட் மூவிங். நிறைய பேருக்கான தேவையும் அதுவாக தான் இருக்கு. அப்ப அது என்ன, அந்த அளவு என்ன அளவுனா 3 மீட்டர். ஓகேவா? 3 மீட்டர்னா கட்டிங் பீஸ்ல வரும் 2.90 இருக்கும். அதுல 3 மீட்டர்னா 300 பாயிண்ட் இருக்காது. 1 மீட்டருக்கு 3 பாயிண்ட் குறையும். எல்லாமே லைனிங்கா இருக்கட்டும் சரி, ப்ளவுஸ் பீஸா இருக்கட்டும் சரி, எதுவா இருந்தாலுமே 100 பாயிண்ட் வைக்கிறது இல்லை. எல்லாமே 97, 96 இந்த மாதிரி தான் வைக்கிறாங்க. ஓகேவா? நம்ம நிறைய பார்த்துட்டோம். கம்பெனி ஐட்டம், பிராண்டட்ல கூட அப்படிதான் இருக்கு. சரியா? அப்ப ஆனா நம்ம அப்ப 1 மீட்டருக்கு 3 பாயிண்ட் இதுல குறையுது. 1 பாயிண்ட் அப்ப எவ்வளவு ஆகுது? 1 மீட்டருக்கு 3 பாயிண்ட்னா 3 மீட்டருக்கு 9 பாயிண்ட் குறையும். அப்ப 10 பாயிண்ட் குறையதா வச்சுக்கோங்க. அப்போ 3 மீட்டர்ல 2.90 இருக்கும். நம்ம ஆனா சொல்றது வழக்கமா சொல்றது வந்து 3 மீட்டர் சொல்லுவோம். வழக்கம்ன்றது 3 மீட்டர்னு வழக்கத்துல நம்ம பேச்சு வழக்குது. ஆனா அதுல இருக்கிறது என்னன்னா 2.90 தான் இருக்கும். அதுல நம்ம டபுள் எக்ஸ்எல் தைக்கலாம். டபுள் எக்ஸ்எலுக்கு அது கரெக்டா இருக்கும். எப்படின்னா உயரம் வந்து 54 இன்ச்சு வரைக்கும் வைக்கலாம். 52ல இருந்து 54, 55 வரைக்கும் கூட வைக்கலாம். உடல் அளவுக்கு தகுந்த மாதிரி, உடம்பு அளவு ஒல்லியா இருந்தாங்கன்னா 56 கூட வைக்கலாம். ஒரு நார்மலான உடல் அளவு, நார்மலான ஹைட்டு, அதான் டபுள் எக்ஸ்எல் ஹைட்டு, அது வந்து 44 இன்ச்சு, 54 இன்ச்சு உயரம், பாடி வந்து 44 இன்ச்சு வரைக்கும் வைக்கலாம். 44 பிளஸ் நம்ம லூஸும் வைக்கலாம், 50, 52 வரைக்கும் வச்சுக்கலாம். ஓகேவா? ஸ்லீவ் லென்த் வந்து 7 இன்ச்சு வைக்கலாம். கை உயர் லூஸ் வந்து 14 இன்ச்சு வைக்கலாம். இந்த அளவுக்கான உடம்புக்கு இந்த சைஸ் சரியா வந்துடும். இதுல இருந்து அவங்க உடம்பு ரொம்ப பருமனா இருந்தாங்கனாலும் இதுக்கு அளவு வேற இருக்கு. 3 மீட்டர்லயே வந்து பண்ண பெரிய பண்ண இருக்கு. 3 மீட்டர்ல அகலம் அதிகம், வித்து பெருசா இருக்கும். 44 வித்து, 44 சொல்லுவாங்க, 42, 42 தான் இருக்கும் அதுல. ஓகேவா? எல்லாமே வந்து சொல்ற அளவு கிடையாது. எல்லாம் இப்ப வந்து என்னன்னா அந்த ரேட்டு ஏத்துறதுக்கு பதிலாக இப்படி ஒரு கோல்மால் பண்ணி இப்படி ஒரு விஷயத்த வந்து பண்றாங்க, குறைக்கிறாங்க. இது ஒரு தவறு தான். இது நம்மளை ஏமாத்துற மாதிரி தான். ஆனா அது நமக்கு என்ன நடக்குதுன்னு தெரிஞ்சுக்கிட்டோம் அப்படின்னா இவ்வளவுதான் வரும்ன்றது நம்ம புரிஞ்சுக்கிட்டோம். சரியா? எப்படி 1 மீட்டருக்கு இவ்வளவுதான் வருது, அவங்க அது ஒரு காரணம் சொல்றாங்க, நாங்க இழுத்து குத்துறோம், திரும்ப விட்டோடனே உள்ள வந்துருது அப்படின்ற மாதிரி சொல்றாங்க. அந்த மீட்டர் குறையிறதுக்கெல்லாம் நம்ம அதையும் கூட சொல்லியிருந்தோம். அப்ப இழுத்து நீங்க குத்துறீங்கன்னா, இழுத்து குத்தும் போது 100 வருது, விட்டோடனே 97 வருதுன்னா அப்ப நீங்க 103 வர்ற மாதிரி இழுத்து குத்துங்க, விட்டோடனே 100 வரும்ல. அப்ப அந்த பின்ன அந்த மாதிரி செட் பண்ணலாம் இல்லையா, அந்த மிஷினோட இதை. அப்ப அதை பண்ணல, நீங்க கம்மியானா உங்களுக்கு லாபம் சொல்லி நீங்க பண்றீங்க. அதே மாதிரி அகலத்தை பாத்தீங்கன்னா இருக்க குறைஞ்சிட்டு வருது. 36 இன்ச்சு இருந்தது, 35 ஆச்சு, அப்புறம் 34 ஆச்சு, அப்படியே 1/2 இன்ச்சு குறைஞ்சு 34, 33 கூட வருது. லைனிங் எல்லாம் பாத்தீங்கன்னா 33, 34 தாண்டல. ஆனா 36 இன்ச்சு பண்ணான்னு சொல்லுவோம். அதுதான் பேச்சு வழக்கு. அடுத்து 44 இன்ச்சு பண்ணா, அடுத்து 56 இன்ச்சு பண்ணா, அடுத்து 60 இன்ச்சு பண்ணா. இதுதான் ரெகுலர். ஆனா எதுவுமே இருக்கிற அளவு இப்ப நம்ம சொல்ற அளவு கிடையாது. 36 கிடையாது, 44 கிடையாது, 54 கிடையாது, 60 கிடையாது. 60னா அதுல இருந்து 1 இன்ச்சு 1 இன்ச்சு குறையும். 36னா அதுல 1 குறையுது, 44னா அதுல 1 குறையுது. இப்படிதான் 54னா அதுல குறையுது. இப்படிதான் இருக்கு. என்னன்னா இவங்க இப்படியே கணக்கு போடுங்க. 100 மீட்டர் 500 மீட்டர் வரைக்கும் போங்க. அந்த 1 இன்ச்சு 1.5 இன்ச்சு அப்படியே குறைஞ்சிட்டே வந்தா அதுல எவ்வளவு அவங்களுக்கு மிச்சம் பண்றாங்க பாத்தீங்களா? ஒண்ணு இல்ல, ஒரு 100 ரூபாய்க்கு 1 ரூபா மிச்சம் பண்ணா இப்படின்னா அப்ப 1000 ரூபாய்க்கு எவ்வளவு வரும், 1 லட்ச ரூபாய்க்கு எவ்வளவு வரும், 10,000, 1 லட்சம், அப்படியே 2 லட்சம், 10 லட்சம் போது 1 மாசம், 2 மாசம், 3 மாசம், 1 வருஷத்துக்கு கூட செய்யும் போது கணக்கு போடுங்க. இப்படி மிச்சம் பண்ற மாதிரி அவங்க மிச்சம் பண்றாங்க. அதுல அவங்க வந்து நம்மளோட காசு வந்து தனியா சுரண்டது மாதிரி. அது ஓப்பனா சொல்லல, இது ஒரு சுரண்டல் தான். சரி, நம்ம தொழில அது மாதிரி வந்துருச்சு, வேற வழி இல்லை. இப்ப நம்ம சொல்றது என்னன்னா 36 இன்ச்சு பண்ணான்னு சொல்லுவோம், ஆனா 36 இருக்காது. 44 இன்ச்சு பண்ணான்னு சொல்லுவோம், 44 இருக்காது. ஆனா அது பெருமனான உடம்புக்காரங்களுக்கு அது 42 இன்ச்சு கூட அட்ஜஸ்ட் பண்ணி செஞ்சிடலாம். அடுத்தது 320 இருக்கு. அதாவது ட்ரிபிள் எக்ஸ்எல் தைக்கிறது இல்லையா, ஹைட்டா இருக்கிறவங்க ஒரு ட்ரிபிள் எக்ஸ்எல், வெயிட்டா இருக்கிறவங்களுக்கு ஒன்று இருக்கு. அதெல்லாம் அதிகமா இருக்கும் உடம்பு வெயிட்டா இருக்கிறவங்களுக்கு 3 மீட்டர்ல பெரிய பண்ணா. அதே வந்து ஹைட்டா இருப்பாங்க, இப்போ 60 இன்ச்சு உயரம், ஆனா 44 இன்ச்சு பாடி சுற்றளவு தான் இருக்கும். அப்ப அவங்களுக்கு என்னன்னா 320
3.20 இருக்கு, 3.20. அதுலயும் 9 பாயிண்ட் குறையும், 10 பாயிண்ட் குறையும். 3.20 சொல்லுவோம், 3.10 தான் இருக்கும். அப்ப அந்த இதுல பாத்தீங்கன்னா அவங்களுக்கு 60 இன்ச்சு உயரம் வைக்கலாம், 44 இன்ச்சு பிளஸ் லூஸ் வைக்கலாம், கை லூஸ் எல்லாம் எடுப்ப கையில உயரம் 7 அப்படி வைக்கலாம். அடுத்து 3.40 வந்திருக்கு. இப்போ 3.40 கூட நம்ம கிட்ட வருது. நம்ம இஸ்லாமிய சகோதரிகள்லாம் நிறைய பேர் வந்து கை பெரிய கை வைக்கிறதுக்காக கேட்கறாங்க. அதுல வந்து கை வந்து 3/4 கை வைக்கிற மாதிரி, இல்லைன்னா முட்டிக்கு கீழே இறக்குற மாதிரி ஒரு 12 இன்ச்சு கை, 13 இன்ச்சு கை இந்த மாதிரி வைக்கிறதுக்கு கேட்கறாங்க. நம்ம அதை மேல் பக்கமா எடுக்கலாம். அது ரெகுலர் அளவுலயே மேல கை எடுக்கலாம். அதே ஹைட் ரொம்ப அதிகமா வேணுன்றவங்களுக்கு அதையும் யூஸ் பண்ணிக்கலாம். உடம்பு ஃபுல்ல லூஸ் வச்சுட்டு மேல ஸ்லீவ் எடுத்துக்கலாம் அப்படின்னாலும் எடுக்கலாம். இது மாதிரி இருக்கு. இந்த மாதிரி 4 விதங்கள்ல இருக்கு. எக்ஸ்எல், டபுள் எக்ஸ்எல், ட்ரிபிள் எக்ஸ்எல். எக்ஸ்எல்ன்றது என்ன அப்படின்னா 2.70. ஓகேவா, 2.70 எக்ஸ்எல் வரும். எக்ஸ்எல் அது 2.70 ரேரா இருக்கும். அது நிறைய பேரா அதை வந்து நம்ம டபுள் எக்ஸ்எல் தைக்க முடியாது இல்லையா. டபுள் எக்ஸ்எல்ல வந்து எக்ஸ்எல் தைக்கலாம். ஏன்னா இதுல 10 ரூபா வித்தியாசம், 8 ரூபா 10 ரூபா வித்தியாசம் இருக்கும். ஆனா டபுள் எக்ஸ்எல் மாடல் நிறைய வச்சுட்டோம் அப்படின்னா எக்ஸ்எல் காரங்களுக்கும் தைக்கலாம். ஏன்னா அவங்களுக்கு என்னன்னா இப்போ ஒரு 50 இன்ச்சு 48 இன்ச்சு உயரம் இருக்கும். பாடிஸ் வந்து அதுல இருந்து ஒரு 2 இன்ச்சு குறைய 42 இன்ச்சு 40 42 வைக்கலாம். உயரம் வந்து ஒரு 4 இன்ச்சு 3 இன்ச்சு குறைவா இருக்கும். 54 வர இடத்துல 50 48 49 வரும். ஓகேவா, 2.70 வரும், 2.70. ஓகேவா. ஆனா 2.70 வச்சோம்னா நிறைய பேர் தைக்க முடியாது, டபுள் எக்ஸ்எல் காரங்க தைக்க முடியாது. ஆனா 3 மீட்டர் எடுத்துட்டோம்னா நம்ம எக்ஸ்எல் காரங்க வந்து தைச்சுக்கலாம். 2.70 தைக்க வேண்டிய ஆளுக்கும் மாடல் நிறைய வரும் அதுல. அதனால நம்ம என்ன பண்றோம், நம்ம 3 மீட்டர் தான் நிறைய வச்சிருக்கோம். எங்ககிட்டயும் கூட இருக்கு துணி. நீங்க தேவைப்பட்டா நீங்க வாட்ஸ்அப்ல மெசேஜ் பண்ணீங்கன்னா கூட உங்களுக்கு ஷேர் பண்ணுவோம். ஓகேவா, தேவைப்படுறவங்க நீங்க இந்த மாதிரி 3 மீட்டர் 3.20 அந்த ஹைட் வெயிட்டா இருக்கிறவங்க அந்த மாதிரி எவ்வளவு வேணுமோ ரீட்டைலாவும் தருவோம், ஹோல்சேலாவும் தருவோம். உங்களோட தேவைக்கு நீங்க எடுத்துக்கலாம். நீங்க வாங்கி வியாபாரம் பண்ணாலும் எடுத்துக்கலாம். இதுதான் கணக்கு. வேற ஏதாவது டவுட்னாலும் நீங்க வாட்ஸ்அப்ல கேளுங்க. நான் உங்களுக்கு தெளிவா அளவுகள் எப்படின்றதும் அந்த எவ்வளவு துணி தேவைப்படும் என்னன்றது தெளிவா நான் சொல்லி தரேன். ஆன்லைன் கிளாஸ் இருக்கு, நைட்டுக்கு ஆன்லைன் கிளாஸ் இருக்கு. தேவைன்னா அதுவும் நீங்க யூஸ் பண்ணா பயன்படுத்திக்கலாம், பயன்படுத்திக்கலாம். வேற அடுத்த கேள்விமா? 10th கொஸ்டினா, மிகவும் நன்றி சார். ரோதை இறுகி சுத்துது, என்ன பண்றது, ஏன் இப்படி ஆகுது சார், சொல்லி கொடுங்க சார் ப்ளீஸ். ரோதை இறுகி சுத்துது. ரோதைனாலே எனக்கு இது ரொம்ப பழைய காலத்து வழக்கு மாதிரி, பேச்சு வழக்கு மாதிரி இருக்கு. சக்கரத்தை தானே ரோதைன்னு சொல்றாங்க அவங்க. ஆமா, சக்கரத்தை தானே சுத்துறது. ஏன்னா நம்ம வந்து என்னன்னா, நாங்க முதல்ல சின்ன பையன்ல வந்து ரோதைக்கு போயிட்டு வரோம். ரைஸ் மில் இருக்கு இல்லையா, அரைக்கிறாங்கல்ல, அங்க வந்து ரோதைக்கு போயிட்டு வாங்க, ரோதைக்கு போயிட்டு வரோம், ரோதையில கூட்டமா இருக்கான்னு போய் பார்த்து வாப்பான்னு சொல்லி அனுப்புவாங்க போய் அரைச்சிட்டு வர்றதுக்கு. அப்ப ரோதைன்னு சொன்னா அப்ப சக்கரம் ரவுண்டா சுத்துறது தான் அந்த ரோதைன்னு சொல்றதுனால அப்படி வருதுன்னு நினைக்கிறேன். நீங்க அதுதான் குறிப்பிடுறீங்க, எனக்கு பழைய நினைவுகள் வந்துருச்சு. சரி, இப்ப அது என்னன்னா, ஏதாவது செட்டில்ல அதுல ஏதாவது நூல் சுத்திருக்கான்னு பாருங்க. ஓகேவா, அது நான் உங்களுக்கு மிஷின்லயே சொல்லி காமிக்கிறேன். வாங்க மிஷின்லயே காட்டுறேன். இப்ப பாருங்க, நான் அந்த மிஷின்லயே சொல்றேன். இப்ப என்னன்னா, முக்கியமா அந்த நூல் வந்து இதை சுத்தி இருக்கும். அதனால இந்த டைட் வந்து மிஷின், இந்த நூல் சக்கரம் வந்து சுத்தாம இருக்கிறதுக்கு ரொம்ப டைட்டா இருக்குன்னா இந்த நூல் வந்து எங்கெங்கெல்லாம் சிக்குமோ அங்கெல்லாம் சொல்றேன் நான். முக்கியமா செட்டில் பாயிண்ட்ல சிக்கும். ஓகேவா, இந்த செட்டில் பாயிண்ட் இருக்கு இல்லையா, இந்த செட்டிலுக்குள்ள இப்படி மூவ்மெண்ட் இருக்குல்ல, அந்த இதுக்குள்ள இருக்கும் பாருங்க செட்டில். இதை நீங்க மிஷின் தூக்குனீங்க, தலையை தூக்குனீங்கன்னா தெரியும். அப்ப இதுல வந்து அந்த இப்படி மூவ்மெண்ட் இருக்கும்ல, அதுல நூல் சிக்கும். ஓகேவா. அடுத்தது இந்த கேப் இருக்கு பாருங்க, இந்த கேப்புக்குள்ள நூல் போய் இந்த பிளேட்டை கழட்டிடுங்க. இந்த ஸ்க்ரூ கழட்டிங்கன்னா இந்த பிளேட் வந்துடும். இந்த ஸ்க்ரூ லூஸ் பண்ணீங்கன்னா இந்த பிளேட் எடுத்துடலாம். இதுக்குள்ள அந்த லிங்க் எல்லாம் அப்படி போய் வரும், அந்த அப்படி ஆடிட்டு இருக்கும். அதுக்குள்ள போய் இந்த நூல் ஏதாவது சுத்தி இருக்கான்னு பாருங்க. சுத்தி இருந்ததுன்னா ஒண்ணு இல்லை, அப்படியே பொறுமையா ரிவேர்ஸ் பண்ணி அதை எடுங்க. அப்புறம் நெருப்பு காமிச்சு கூட எடுக்கலாம். நீங்க மெழுகுவர்த்தியோ மெழுகுவர்த்தி காமிச்சு அதில் நெருப்பு அப்படியே காமிச்சீங்கன்னா அந்த நூல் வந்து கருகிடும். அதுக்கப்புறம் எண்ணெய் போட்டுட்டு தேங்காய் எண்ணெயில மிஷின் ஆயில போட்டு ஓட விட்டீங்கன்னா ஃப்ரீ ஆயிடும். இந்த மிஷின் டைட் ஆகுறதுக்கு என்னென்ன காரணம்னு சொல்றேன். ஏன்னா திடீர்னு டைட் ஆகுதுன்னா இதெல்லாம் ஒரு காரணங்கள். இந்த நூல் போய் சிக்கும், இங்க சிக்கும், இதுக்குள்ள இந்த கேப்புக்குள்ள போய் இதுக்குள்ள சிக்கும். அடுத்தது இந்த வீலோடைய கேப்ல சுத்தம். இந்த சக்கரத்தோடைய கேப் இருக்குல்ல, ஆயில் போற இடத்துல இந்த மூவ்மெண்ட் இருக்குல்ல, இதுக்குள்ள சிக்கும். இதுல எல்லாம் நூல் சிக்கிருக்கான்னு செக் பண்ணுங்க. இதெல்லாம் நூல் சிக்கிருந்துச்சுன்னா அதெல்லாம் அப்படியே நீங்க ரிவர்ஸ் பண்ணி எடுங்க. ஓகேவா, ரிவர்ஸ் பண்ணி எடுங்க. அதுக்கப்புறம் வரலைன்னா இந்த நெருப்பு காமிங்க. நெருப்பு காமிச்சீங்கன்னா அதுல அப்படியே புகையா வரும். அதுல போய் அனல் காமி அப்படியே பக்கத்துல தீ வச்சு காமிச்சீங்கன்னா எரிஞ்சிடும். அப்புறம் நெருப்பு எண்ணெய் போட்டு அப்படியே சுத்தீங்கன்னா அது கிரீஸ் மாதிரி அப்படி குழப்பம்னு வந்து கொஞ்சம் கொஞ்சமா அப்படி ஃப்ரீ ஆயிடும். ஓகேவா. சரி, இதெல்லாம் செஞ்சோம் சரியாகல அப்படின்னா ஒண்ணு இந்த மிஷினோட இது வந்து இந்த இது இருக்குல்ல, இந்த சைடு வாங்க, சக்கரத்துல காமிக்கிற இந்த சைடு இருக்கு பாருங்க, இந்த இது இருக்குல்ல, இது லூஸா இருக்கான்னு பாருங்க. இந்த பாகம் லூஸா இருந்ததுன்னா கூட இந்த சக்கரம் வந்து ரொம்ப ஃப்ரீயா இருக்கும். இது லூஸா இருந்தா ரொம்ப ஃப்ரீயா இருக்கும். இதுல ஏதாவது இதை கழட்டிட்டு இதுல ஏதாவது மாறி இருக்கா செக் பண்ணுங்க. அடுத்தது இப்ப இதெல்லாமே கரெக்டா இருக்கு, இது டைட்டா இருக்கு, எல்லாமே இதுக்குள்ள ஒரு கிளாப் இருக்குது. அவுத்தோம்னா ஒரு சின்ன கிளிப்பு மாதிரி இருக்கும், அதை வச்சு கரெக்டா டைட்டா மாட்டி இருக்கணும். இது எல்லாமே சரியா தான் இருக்கு, ஆனால் இது டைட்டா இருக்கு அப்படின்னா ஒண்ணு இல்லை, இந்த இது இருக்குல்ல, ஒரு சுத்தியில வச்சு இந்த சென்டர்ல
ஒரு அடி அடிங்க, இந்த சென்டர்ல அடிங்க சுத்தியில வச்சு, ஓகேவா? இந்த சென்டர்ல கரெக்டா இப்படி அடிக்கணும், இப்படி கரெக்டா 1 2 ஒரு பாயிண்ட் மட்டும் 1 அடிங்க, மேல அடிச்சுட்டு தடுங்க. அதுக்கப்புறம் 2வது 1 அடிங்க. வேற ரொம்ப போட்டு பயங்கர வேகமாக அடிக்க வேண்டாம், ஓரளவுக்கு கரெக்டா இதுல அடிக்கணும், இதுல சென்டர்ல அடிக்கணும். அடிச்சீங்கன்னா இதுக்குள்ள இருக்கிற பார்ட்ஸ் இறுகி இருந்ததுன்னா சரியா ஓடாம, ரொம்ப நாள் ஓடாமையோ இல்லைன்னா என்ன பிசு பிசு போயோ இல்லை ஏதாவது ஒரு இடத்துல ஜாம் ஆகிட்டு இது ஓடாம இருக்கும். அப்ப அதுக்குள்ள இருக்கும்போது இதை அடிச்ச உடனே உள்ள வந்து ஃப்ரீ ஆகும். ஃப்ரீ ஆன உடனே அதுக்கப்புறம் சுத்தி பாருங்க, சூப்பரா ஓடிடும். ஓகேவா? ஏன்னா இது வந்து அந்த மாதிரி நிறைய காரணங்களால இது மாதிரி நம்ம மெக்கானிக் எல்லாமே மெக்கானிக் வேலை நம்ம சொல்லி தரல, நமக்கான தெரிஞ்ச விஷயங்கள். அதுக்கு மேலனா மெக்கானிக் வர வச்சு தான் ஃபுல்லா பிரிச்சு சர்வீஸ் பண்ணி உள்ள எல்லாம் பிசு பிசு. இப்ப தேங்காய் நீங்க நிறைய போட்டீங்கன்னு வைங்களேன், பிசு பிசு அதிகமா இருக்கும் இந்த பார்ட்ஸ்ல எல்லாத்துலயும். ஓகேவா? அதனால தேங்காய் எண்ணெய் வந்து நம்ம எப்பவுமே அவாய்ட் பண்ணணும். இதுல செட்டில் பாயிண்ட்ல வேணா தேங்காய் எண்ணெய் போடலாம், மற்ற எல்லா இடத்துலயும் மிஷின் ஆயில் தான் போடணும். ஓகேவா? அதையும் நீங்க நல்லா பாத்துக்கோங்க. தேங்காய் எண்ணெய் வந்து இதுக்கு எல்லாத்துக்கும் போடாதீங்க, அது வந்து பிசு பிசு அதிகமாகி ஜாம் ஆக ஆரம்பிச்சிடும், இறுகிடும். அதனால தேங்காய் எண்ணெயே போட்டுவாங்க. சரி, இந்த இடத்துல நான் சொன்ன மாதிரி அடிச்சு சரி பண்ணி பாருங்க. ஒரு முறைக்கு 2 முறை இல்லை 3 முறை அடிங்க, அதுக்கு மேல வேண்டாம். அதுக்கு மேல சரி ஆகலைன்னா நீங்க மெக்கானிக் வர வச்சு பண்ணுங்க. ஓகேவா? இப்ப நம்ம இது வந்து எல்லா மிஷினுக்குமே இது பொருந்தும். இப்ப நம்ம இது சின்ன மிஷினுக்கு தான் அப்படின்னா இல்லை, ஜாக் மிஷினா இருக்கட்டும் எல்லாத்துக்குமே சரி. ஆனா ஃபர்ஸ்ட் எடுத்த உடனே நீங்க ரொம்ப ஓவர் போட்டு அடிச்சிடாதீங்க, கொஞ்சம் மீடியமா அடிங்க, சென்டரா அடிக்கணும் கரெக்டா. நீங்க சும்மா அப்படி வேற மாதிரி எல்லாம் சைட்ல எல்லாம் அடிக்கக்கூடாது, கரெக்டா சென்டர் பாயிண்ட்ல கரெக்டா அடிங்க. எல்லாம் எந்த மிஷினுக்கு இருந்தாலுமே அது உள்ள அந்த மிஷினோட பார்ட்ஸ் வந்து ஜாம் ஆயிருந்தாலோ இல்லை ஏதாவதுன்னா அந்த ஃப்ரீ ஆயிடும். ஓகேவா? இந்த பவர் மிஷினு, ஜாக் மிஷினு, இந்த மாதிரி பெடல் மிஷினு, சின்ன மோட்டர் போட்டுக்குது, எந்த மிஷினா இருந்தாலும் சரி. இன்னொன்று, இந்த தேங்காய் எண்ணெய் வந்து எல்லாத்துக்குமே எல்லா இடத்துக்குமே தேங்காய் எண்ணெய் போடாதீங்க. ஏன்னா தேங்காய் எண்ணெய் வந்து பிசு பிசு தன்மை அதிகமாக இருக்கிறதுனால நம்ம ரெகுலரா டெய்லி போட உள்ள போய் பிசு பிசு அதிகமாகி அது குளிர் காலத்துல அப்படியே இறுகிடும். இப்போ நீங்க இருக்கிற இந்த கேள்வி கேட்டவங்க வந்து இப்போ குளிர் பிரதேசத்துல எதுவும் இருக்கீங்களா என்னன்னு தெரியல. அப்படி இருந்தாலும் உங்களுக்கு அந்த பிரச்சனை வந்து தேங்காய் எண்ணெயாலே அந்த பிரச்சனை வரும், ஜாம் ஆயிடும். ஓகேவா? எல்லாம் வந்து அந்த பிசு பிசு தன்மை அதிகமாகி அப்ப அதுக்கப்புறம் வெயில் ரொம்ப அதிகமா இருந்ததுன்னா சரி. இப்ப நம்ம இங்க வெயில் இருக்கிற இடத்துல தான் இப்ப நல்லா வெயில் கொளுத்திட்டு இருக்கு, எண்ணெய்லாம் வந்து உருகிறோம். நீங்க தேங்காய் எண்ணெய் இப்பதான் மிஷின் ஆயிலே போடுங்க. நிறைய தைக்கிறீங்க அப்படின்னா ஒரு முறைக்கு 2 முறை கூட போடுங்க, மிஷின் ஆயிலே காலையில சாயந்தரம் போடுங்க. இல்ல கொஞ்சம் எப்பயோ ஒரு இடத்துல தைக்கிறீங்க அப்படின்னா அந்த தைக்கும் போதெல்லாம் ஆரம்பிக்கும் போது என்ன போட்டுங்க, செட்டில் பாயிண்ட்டுக்கு வேணா நம்ம போடலாம். ஏன்னா அது வந்து தேய்மா செட்டில் பாயிண்ட் ரொம்ப ஓவர் இதா இருக்கும், அது வந்து அப்ப சூடாகிறதுனால அதை வந்து உருக்கிடும். ஓகேவா? அது சூடாவே இருக்கும், செட்டில் பாயிண்ட் ரொம்ப மூவ்மெண்ட் அதிகமா இருக்கும், அதிகமான உழைப்பு அதுல இருக்கு. அதனால அது வந்து என்ன ஆகும்னா சூடா இருக்கும். அப்ப அந்த தேங்காய் எண்ணெய் போட கூட அது வந்து பிரச்சனை வராது. மற்ற இடத்துக்குலாம் வந்து அந்த அளவுக்கு பாதிக்கு சூடாகாது. அப்படின் போது தேங்காய் எண்ணெய் வந்து பிசு தன்மை அதிகமாயிடும், அது பார்த்துக்குங்க. வேற அடுத்த கேள்விமா? 11th கொஸ்டினா, ஹாய் அண்ணா, ப்ளீஸ் எனக்கு ஃப்ரண்ட் சைடு எலாஸ்டிக், பேக் பிளெயின், நைட்டி, ஜெப்ரி கட்டிங் அண்ட் ஸ்டிச்சிங் பண்றது சொல்லித்தாங்க. பிகினர் அண்ணா, லிங்க் இருந்தா தாங்க அண்ணான்னு கேட்டிருக்காங்க. அதாவது ஃப்ரண்ட்ல வந்து எலாஸ்டிக், பேக்ல வந்து பிளைன். ஆமா, அந்த மாதிரி மாடல் நான் இது வரைக்கும் நான் பார்க்கல, நான் செய்யவும் இல்லை. ஃப்ரண்ட் பேக் ரெண்டுமே எலாஸ்டிக் வரும், இல்லை ஃப்ரண்ட் பேக் எலாஸ்டிக் மாதிரி ஆனா பானைக்கு வச்சு, ஆனா எலாஸ்டிக் வேண்டாம்னு சொல்லுவாங்க. எலாஸ்டிக் இல்லாம செய்வோம், ஃப்ரண்ட் பேக்ல எலாஸ்டிக் இல்லாம ஒரே மாதிரி வரும். இல்ல எலாஸ்டிக் வச்சா ஃப்ரண்ட் பேக் வைப்போம். நீங்க ஃப்ரண்ட்ல எலாஸ்டிக் வைக்கணும், பேக்ல எலாஸ்டிக் வேணான்றீங்க. அது வந்து எப்படி சாத்தியமா எப்படி வரும்னு தெரியல. ஏன்னா அது அந்த அளவுக்கு நல்லா இருக்காது அப்படி வச்சா. ஏன்னா பேக்ல ப்ளீட் வைக்கிற மாதிரி ஆயிடும், தனித்தனியா ப்ளீட் வைக்கிற மாதிரி இருக்கும், ஃப்ரண்ட்ல வந்து எலாஸ்டிக் வைக்கிற மாதிரி ஆயிடும். அந்த மாடல் நீங்க எதுவும் ஒரு குறிப்பிட்ட மாடல் சொல்றீங்க அப்படின்னா ஏற்கனவே ரெடிமேட் எதுவும் பார்த்துருக்கீங்கன்னா, ஏன்னா இப்போ ரெடிமேட் நண்பர்கள் நிறைய மாடல்கள் செய்யறாங்க, நிறைய டிஃப்ரெண்டா யோசிச்சு நைட்டி மாடல்லாம் ரெடி பண்றாங்க. நீங்க அது மாதிரி ஏதாவது பார்த்துருக்கலாம். அப்ப அது மாதிரி இருந்தா கூட எனக்கு வாட்ஸ்அப்ல அனுப்புங்க, அதை பார்த்தா எனக்கு ஐடியா தெரியும். நான் இது வரைக்கும் செய்யலாம் அந்த மாடல். பைப் டைட்டானிக் பைப் மாதிரி செஞ்சிருக்கோம், அதுவும் ஃப்ரண்ட் பேக் பாத்தீங்கன்னா ஒரு யோக் மாதிரி, இங்க யோக் மாதிரி வரும், போட் மாதிரி வரும். அது சேம் பேக் ஃப்ரண்ட் சேமா தான் வரும், எலாஸ்டிக்கும் பேக் ஃப்ரண்ட் சேமா தான் வரும். ஜிப்பு மாடல்ல ஃப்ரண்ட்ல ஜிப் வரும், பேக்ல வந்து நம்ம பிளைனா வரும். சுடிதார் மாடல் ஃப்ரண்ட்ல வந்து நமக்கு சுடிதார் டைப்ல பேட்ச் ஒர்க்கு, பைப்பிங் வச்சு அப்படிலாம் பண்ணுவோம், பேக் பிளைனா வரும். இப்படிலாம் பண்ணிருக்கோம். யோக் கட்டிங் வந்து இப்படி யோக் வரும், அதுல வந்து இங்க கட்டிங், இந்த யோக் கட்டிங் வந்து 9 இன்ச்சு இல்ல 10.5 இன்ச்சு அந்த மாதிரி இடத்துல ஒரு யோக் கட்டிங் வந்து இங்க ப்ளீட் கொடுப்போம், பேக்ல சென்டர் ப்ளீட் கொடுப்போம். இந்த மாதிரி டிஃபரெண்ட் நம்ம பண்ணிருக்கோம். இந்த மாதிரி மாடல்கள் நம்ம ரெகுலரா பண்றது தான். ஆனா நீங்க சொல்ற மாடல் வந்து எனக்கு தெரியல. அது நீங்க எனக்கு வாட்ஸ்அப் வேணா நம்பர் வேணா நம்ம வாட்ஸ்அப் நம்பருக்கு ஷேர் பண்ணுங்க. நம்ம வாட்ஸ்அப் நம்பர் இதுல வைக்கிறோம், அதை ஷேர் பண்ணுங்க. அதை பார்த்தனா பேக் ஃப்ரண்ட்டுக்கு நீங்க மாடல் அனுப்புங்க, அதை பார்த்தா ஒரு ஐடியா கிடைக்கும். உங்க கையில நைட்டி இருந்தா கூட, சப்போஸ் ரெடிமேட்ல ஏதாவது வாங்கியிருந்தீங்கன்னா கூட அதை ஃப்ரண்ட் போட்டோவும் பேக் சைட்லயும் ஒரு போட்டோ எடுத்து அனுப்புங்க. அது நம்மளும் அதை ட்ரை பண்ணி பார்க்கலாம், ஒன்றும் தப்பு கிடையாது. நம்ம விஷயத்தை நம்ம கத்துக்கிறது நல்லதுதான், கத்துக்கணும் தான் நானும் ஆசைப்படுவேன். அப்பதான் நம்ம மேம்பட முடியும் அப்படின்னு அந்த மாடல் நானும் ட்ரை பண்ணி பார்க்குறேன். எங்க ஒய்ஃபுக்கோ இல்லை யாருக்காவது ஒருத்தர் நான் தச்சு பொண்ணுக்கோ அவரை தச்சு பார்த்துட்டு அது எப்படி வருதுன்னு பார்க்குறேன், அந்த அதை உங்களுக்கு ஷேர் பண்றேன். ஓகேவா? வேற அடுத்த கேள்விமா?
12th கொஸ்டினா, பெல்ட் பீஸ்க்கு துணி பத்தவில்லை என்றால் ஜாயின் போடலாமா அண்ணான்னு கேட்டிருக்காங்க. தாராளமா போடலாம். ஏன்னா நம்ம ஸ்லீவ்ல ஜாயின் போடக்கூடாது, பேக்ல ஜாயின் போடக்கூடாது, ஃப்ரண்ட்ல ஜாயின் பண்ணலாம், பெல்ட்ல ஜாயின் பண்ணலாம். ஃப்ரண்ட்ல எங்க ஜாயின் பண்ணலாம்னா மறையிற இடத்துல, வெளி பார்வையில தெரிய இடத்துல இல்லாம எங்கெல்லாம் மறையுதோ அங்க வந்து நம்ம வந்து ஜாயின் போட்டுக்கலாம். ஏன்னா இப்போ இந்த வெளி பார்வை இப்போ முன்னாடி இப்படி போடுறாங்கன்னா இந்த ஷோல்டர்ல வெளி பார்வை தெரியும், கீழே வந்து நமக்கு தெரியாது. அதுல வந்து ஏதாவது ஒரு ஓரமா இப்படி ஜாயின் போடலாம். அடுத்தது பெல்ட். பெல்ட்ல வந்து சென்டர் ஜாயிண்டோ இல்லை குறுக்கலையோ அட்ஜஸ்ட் பண்ணி நம்ம எடுக்கிறதுக்காக போட்டுக்கலாம், வேற வழியே கிடையாது. ஏன்னா துணி அட்ஜஸ்ட் பண்ணணும்னா ஜாயின் போட்டு தான் ஆகணும். ஏன்னா சில பேர் நம்ம சொன்னோமே துணி தான் பண்ணலாம் குறைஞ்சிட்டே வருது, 36 36 கிடையாது. அப்போ முதல்ல நிறைய பேர் என்ன சொல்றாங்கன்னா, நான் 80 தான்ப்பா தைச்சேன், 80 ரூபாய்க்கு நான் தைச்சேன்னு சொல்லி சொல்றாங்க. எங்கிட்டே சொல்றாங்க, நான் 80 தான்ப்பா தைச்சேன், நீங்க 80 தைச்சிருப்பீங்க, எப்போ 80 வெளில தைச்சிருப்பீங்க, இன்னைக்கு 2004 ஆயிடுச்சு. அப்புறம் அவங்க உடம்பு அளவு எப்படி மாறி இருக்கு இல்லையா, அதை சொன்னாலும் கஸ்டமர் புரிஞ்சிக்க மாட்டாங்க. அப்ப அவங்க நான் 80 எடுத்து இப்போ ஒரு வீடு தான் எடுத்து கொடுத்துருக்கேன். ஆனா உடல் அளவு அவங்களுக்கு வித்தியாசமா இருக்கும், கையெல்லாம் பெரிய அளவா இருக்கும், அளவு குறைஞ்சிருச்சு. ஏன்னா பண்ணா குறைஞ்சிருச்சு. முதல்ல 36 தான், 36 பாயிண்ட் கரெக்டா இருக்கும் அகலத்துல, அதுக்கப்புறம் கரை இருக்கும். நான் பார்த்துருக்கேங்க. இப்ப கூட மதுரா கோஸ் கேன்வாஸ் சரியா 54 இன்ச்சு பண்ணா சரியா 54 போக கரை இருக்கு. அவங்கதான் அந்த பிராண்டுக்காரங்க தான் இன்னும் கடைப்பிடிக்கிறாங்க. நான் எனக்கு தெரிஞ்சு நாங்க இன்னும் கஸ்டமர் நாங்க வித்துக்கிட்டு இருக்கோம். நாங்க அவங்க கம்பெனி ஐட்டம் மட்டும் தான் வாங்குவோம். நூலும் சரி, நூலு இதெல்லாம் மதுரா கோஸ் கம்பெனி நல்லா இருக்கு, பிராண்டடு. அவ சொன்ன மாதிரி இருக்கு. 300 மீட்டர் தான், 300 மீட்டர் இருக்குது. பினிஷிங் நல்லா வரும், தையல் நல்லா இருக்கும், பிசிறு தட்டாம வருது, நூல் கட்டாம. அடுத்தது இந்த மாதிரி கேன்வாஸ்லையும் அவன் சொன்ன மாதிரி 44 இன்ச்சு பண்ண அப்படின்னு சொன்னா, அந்த 44 இன்ச்சு பண்ணா போக 2 பக்கம் கரை தனியா வருது. ஏன்னா அவங்க நினைச்சதால கரையோட சேர்த்து 44 வச்சிருக்கலாம். ஓகேவா, கரை இந்த பக்கம் 3/4 இன்ச்சு, இந்த பக்கம் 3/4 இன்ச்சு, 1.5 இன்ச்சு கூடுதலா இருக்கு. 44னா 45 பாயிண்ட் இருக்கு லாஸ்ட் ரெண்டுக்கு, இங்க 45 இன்ச்சு இருக்கு. என்னன்னா அந்த கரையை கழிக்கணும்ல, ஏன்னா கேன்வாஸ்ல வந்து கரையை வெட்டிட்டு தான் தைக்க முடியும். அப்ப அதை கரெக்டா ஃபாலோ பண்றாங்க. அதே மாதிரி துணி கூட இருந்துச்சு ஒரு டைம்ல 36 இன்ச்சுனா 36. அதெல்லாம் நேர்மையா நம்ம வந்து உண்மையா உழைக்கணும், உண்மையா சம்பாதிக்கணும்னு நினைக்கும் போது எல்லாம் கரெக்டா பண்ணாங்க. இப்ப எல்லாம் பாத்தீங்கன்னா நிறைய வந்து வடநாட்டுக்காரங்க உள்ள வந்துட்டாங்க. இந்த தொழிலுக்குள்ள நிறைய கம்பெனி, நம்ம தமிழ்நாட்டுல எல்லாம் ஈரோடுல நிறைய மில்லுங்க இருந்துச்சு. இப்ப அதெல்லாம் கிடையாது. இப்ப எல்லாமே வேற வெளியில ஆளுங்களுக்கு போயிடுச்சு. அப்ப பாத்தீங்கன்னா இதுல வந்து சம்பாதிக்கணுன்ற டார்கெட் தான் இருக்கே தவிர, அதுல சூட்சமமா சம்பாதிக்கணும், கோல்மால் பண்ணி சம்பாதிக்கணும், நிறைய பணம் சம்பாதிக்கணும், ஏமாத்தணும், இது மாதிரியான விஷயத்துக்குள்ள இறக்கிட்டாங்க. அப்ப இது வந்து வெளியே தெரியாம அது கொஞ்சம் கொஞ்சமா சம்பாதிக்கிறாங்க. இது அன்னியன் சொல்லுவார்ல, விக்ரம் சார் சொல்லுவார் அன்னியன் படத்துல, 5 பைசா திருநா தப்பா இல்ல, 5 பைசா 5000 முறையா 5 லட்சம் முறையா சொல்லுவாரு. 50,000 முறை திருநா, அதுவும் 5 லட்சம் பேர் 5 லட்சம் முறை திருநா அப்படி சொல்லுவாரு. ஐயோ ரொம்ப பெரிய தப்பா இருக்குங்க. அது மாதிரிதான் இது. ஏன்னா இவங்க என்ன 36 நம்ம ஒரு மீட்டர் நம்ம எழுதுறோம், அதுல 36 பாயிண்ட் போல 34 தான் இருக்கு, 35 தான் இருக்கு, அது பெரிய என்ன இது அப்படின்னு நம்ம நினைப்போம். ஆனா இப்படியே மீட்டர் கணக்குல போய் பாருங்க, 20 மீட்டர் ஒரு பண்டல், 20 மீட்டர், அப்ப 10 பண்டல், 50 பண்டல், 100 பண்டல், அப்படியே ஒரு வருஷத்துக்கு 2 வருஷம் கணக்கு போட்டு பாருங்க. இது வந்து எவ்வளவு பெரிய திருட்டு வேலை தானே இது. திருட்டு தானே, ஏமாத்துறது தானே, தவறு இல்லையா இது? என்ன பண்றது? அப்ப நம்ம கஸ்டமர்கிட்ட ஒண்ணு பொத்தா வாங்கிட்டாங்க, நம்ம அதை வந்து கொஞ்சம் அட்ஜஸ்ட் பண்ணி தாங்க எடுக்கணும். ஏன்னா கையோட அளவு பாத்தீங்கன்னா, கை சுற்று அளவு அடிங்கையில ஜாயிண்ட் கம்பல்சரி வருது. அவங்க நம்ம நல்லா ஜாயிண்ட் இல்லாம தான் போட்டேன். வெறும் 18 இன்ச்சு ஆம்பளுக்கு ஜாயிண்ட் வருது, 18 இன்ச்சு ஆம்பளுக்கு. ஏன்னா 18 பேருக்கு 36 வரணும்ல, அதுக்கப்புறம் 1.5 இன்ச்சு சீமா கொடுக்கணும் இல்லையா, நம்ம தையல் அளவு கொடுக்கணும் இல்லையா. அப்ப நம்ம 4 ஜாயிண்ட் போடுறதுக்கு பேரா உள்ள இழுத்து வாங்கி செய்யறோமா, அப்ப அதுல ஒரு 1.5 இன்ச்சு ஜாயிண்ட் வந்துருது. அதுல அடியில மறைய மாதிரி தான் போடுறோம், இருந்தாலும் கஸ்டமருக்கு நம்ம பதில் சொல்ல வேண்டியதா இருக்கு. அப்ப நம்ம அதுக்கு தகுந்த மாதிரி துணி எக்ஸ்ட்ரா ஜாயின் வேணாம்னா எக்ஸ்ட்ரா வாங்கி கொடுத்துருங்க. ஒரு கை அளவுக்கு எக்ஸ்ட்ரா 7 இன்ச்சு கையா இருந்தா அந்த 7 இன்ச்சுக்கு எத்தனை சிஎம் வருதுன்னு பார்த்து, இதுவும் நம்ம எப்படி நம்ம போட்டிருக்கோம், இதுவும் நம்ம தெளிவா போடுவோம். ஒரு ஜாக்கெட்டுக்கு எவ்வளவு துணி வாங்கலாம், ஜாயின் இல்லாமனா எவ்வளவு துணி எடுக்கணும், அதை கஸ்டமர்கிட்ட நம்ம சொல்லும் போது எவ்வளவு வாங்கிட்டு வரணும்னு சொல்லணும். அந்த ஜாக்கெட்டோட அளவு எப்படி நம்ம கண்டுபிடிக்கணும், ஒரு அளவு எடுத்தோம்னா இந்த அளவுக்கு எவ்வளவு துணி தேவைன்றதை எப்படி சொல்லணும், சுடிதாருக்குன்னா எப்படி சொல்லணும், பாவாடை சரிக்குன்னா எப்படி சொல்லணும், பிளவுஸ்க்குன்னா எப்படி சொல்லணுன்றதை நம்ம கண்டிப்பா அதையும் நம்ம ஷேர் பண்ணுவோம். ஏற்கனவே கொஞ்ச நாளுக்கு முன்னாடி ஷேர் பண்ணியிருந்தோம், திரும்ப நம்ம வேணாலும் அதை ஷேர் பண்ணுவோம். ஓகேவா? வேற அடுத்த இதுமா 13 பெரிய மிஷினுக்கு வாங்கின மோட்டாரை சின்ன மிஷினுக்கு செட் பண்ணலாமா சார்னு கேக்குறாங்க. பெரிய மிஷினுக்கு வாங்கின மோட்டாரை சின்ன மிஷினுக்கு செட் பண்ணலாமாங்க? அதாவது பெரிய மிஷினுன்னா நீங்க இந்த இப்போ நான் ஜாக் மிஷினுக்கு காமிச்சேன், அந்த மாதிரி ஜிக்கி மிஷினு, சிங்கர் மிஷினு, இந்த மாதிரி இதெல்லாம் பிரதர் இதெல்லாம் வருது. பெரிய மிஷின் பவர் மிஷினு, ஆயில் சர்க்குலேஷன் அதுலேயே வரும், உள்ள ஆயில் ஊற்றி வச்சு சர்க்குலேஷன் வரும். அந்த மாதிரி மிஷினுக்கு வாங்கின மோட்டரை இந்த மாதிரி சின்ன மிஷினுக்கு போடக்கூடாது. ஏன்னா அது ரொம்ப ஹெவியா இருக்கும். இந்த மாதிரி சின்ன மிஷினுக்கு போடக்கூடாது. தனியா டேபிள் மேல செட் பண்ற மாதிரி மிஷின் மோட்டரா இருந்தா அது நம்ம செட் பண்ணலாம். இப்போ இந்த மாதிரி இது ஒரு பெரிய மிஷின், இதுக்கு அடுத்து இது சின்ன மிஷின். அதாவது பெடல்லே இது பெரிய மிஷின். இந்த டாப் அடிக்கிறது வந்து சைட்ல இருக்கும். இப்போ நம்ம ஜாக்ல எல்லாம் வருதுல்ல, அது மாதிரி இந்த சைட்ல இருக்கும். அதுல டாக்கா அடிக்கிறது வந்து இருக்காது. டாக்கா அடிக்கிறது இருக்காது சின்ன மிஷின்ல. நம்ம கையில தூக்கி விட்டு இப்படி கையில தான் இப்படி அசைப்போம். ஓகேவா? அப்ப அதுதான் ஆரம்ப காலத்துல வந்த மிஷின்.
இப்போ இதுக்கு வாங்கினது அதுக்கு போடலாம், அதுக்கு வாங்கினது இதுக்கு போடலாம். அது வந்து பெரிய பாதிப்பு கொடுக்காது. ஏன்னா டேபிள் மேலே தான் போடுறோம். முதல்ல மிஷின் இந்த மாதிரி பெடல் மிஷினுக்கு நம்ம மோட்டரே வைக்கக்கூடாது, அதுதான் முறை. ஓகேவா? ஏன்னா பெடல் மிஷின் பெடலுக்காக தயாரிக்கப்பட்டது, காலில் தைக்கிறதுக்காக, மோட்டருக்காக தயாரிக்கல. மோட்டருக்கு தயாரிக்கணும்னா அவனே மோட்டர் வச்சு கொடுத்துருப்பான், சின்னதாக மோட்டர் வச்சு கொடுப்பான். சரியா? அவன் மோட்டர் கொடுக்கல, நம்ம தான் சின்னதாக வாங்கி அட்டாச் பண்ணுறோம். அப்போ சின்ன மோட்டர், பவர் ரொம்ப ஸ்பீடு இல்லாத மோட்டர் வச்சுக்கிட்டோம்னா மிஷின் கொஞ்சம் நாளைக்கு தள்ளி கொடுக்கும். நீங்கள் கொஞ்சம் பெரிய மிஷின் போட்டுன்னா நம்ம வேலை நடக்கும், ஆனால் மிஷின் கலகலன்னு ஆயிடும், சீக்கிரமாக கெட்டு கலகலத்துரும், பார்ட்ஸ் எல்லாம் தேய்மானம் ஆயிரும், கடன்னு ஓட ஆரம்பிச்சிடும். நம்ம பரவாயில்ல, கொஞ்சம் வேலை ஆகணும், வந்து எக்ஸ்போர்ட் மாதிரி தைக்கணும், பை தைக்கிறோம், கொஞ்சம் வேகமாக தைக்கணும், மிஷின் பவர் போட்டு தான் செய்யணும், இல்லை என்னோட உடல் அமைப்பு உடல் வந்து ஒத்துழைக்கல, கால் தைக்க முடியல அப்படின்னா மோட்டர் போட்டுக்கோங்க, பவர் கொஞ்சம் கம்மியாகவே வச்சு போட்டுக்கோங்க. ஓகேவா? ஆயில் போட்டு சார் அதெல்லாம் வந்து ஆயில் அதிகமாக போடணும். 2 முறை கூட போடணும், 3 முறை கூட போடணும் ஆயில் வந்து. ஏன்னா கடன்னு ஓடும்போது தேய்மானம் சீக்கிரம் ஆகும், கடற்கரை சவுண்டு கேட்க ஆரம்பிச்சிடும். அப்போ எண்ணெய் வந்து அடிக்கடி போடுங்க. அது மாதிரி போட்டுக்கலாம், ஒன்றும் பிரச்சனை இல்லை. ஓகேவா? ஆனால் அந்த மாதிரி பவர் மிஷின் எடுத்து வந்து இதுக்கு போடக்கூடாது. வேற அடுத்த கேள்வி வந்துருக்கோமா? 14th கொஸ்டினா, ஷோல்டர் லூஸ் சரி செய்வது எப்படின்னு கேட்டிருக்காங்க. ஷோல்டர் லூஸ் எப்படி சரி செய்வது? இதுக்கு நம்ம நிறைய கடலில் போட்டிருக்கோம், ஷோல்டர் சரி செய்ய எப்படி அப்படின்னு சொல்லி நிறைய பார்த்துருக்கோம். ஏன்னா இது வந்து முக்கியமான பாயிண்ட் தான், நீங்க கேட்டது தப்பு கிடையாது. ஏன்னா இதுதான் முக்கியமா ஒரு ப்ராப்ளம் வருது, ஷோல்டர் பாயிண்ட் தான் நிறைய பேருக்கு ப்ராப்ளங்கள் வருது. அப்போ அதை நம்ம ஒரு விஷயத்தையும் நம்ம மேம்படுத்தி நிறைய வந்து பார்த்துட்டு வந்துட்டு இருக்கோம். ஷோல்டர் கணக்கீடு போடுறது எப்படி, அதில் எவ்வளோ மைனஸ் பண்ணலாம், கட்டிங் பண்ணும்போது கூடுதல் சிறப்பு கவனம் எப்படி பண்ணலாம், கணக்கீடு போடுறோம், அப்புறம் சிறப்பு கவனம் எடுக்கிறோம், இதெல்லாமே நம்ம பார்த்துட்டு வந்துருக்கோம். அளவு ஜாக்கெட் வச்சு வெட்டும் போது கூட ஷோல்டர் வந்து நம்ம எப்படி எல்லாம் வந்து மார்க் பண்ணும்போது கவனிக்கணும். நார்மலாக இயல்பாக நம்ம வந்து எவ்வளோ பார்த்து செஞ்சாலும் இன்னும் நம்ம வந்து ஷோல்டர் வந்து ப்ராப்ளம் வருதுன்றாங்கன்னா, அப்போ அந்த இடுப்பு டாட் பிடிச்சதுனால ஷோல்டர் விலகி நம்ம அந்த டாட்டை கணக்கு பிரிக்காம நம்ம கட் பண்ணும் பொழுது அந்த கணக்கு நம்ம 1/2 இன்ச்சு தள்ளி வச்சு மார்க் பண்ணிடுறோம். அப்போ அவங்களுக்கு போடும்போது இன்னும் கூடுதலாக 1/2 இன்ச்சு விலகிடும். அப்போ அதையும் நான் இப்போ கூட ஷார்ட்ஸ் வீடியோவில் சமீபத்தில் கூட ஷார்ட்ஸ் வீடியோவில் நான் ஷேர் பண்ணியிருந்தேன். அதை நம்ம இயல்பு நார்மல் வீடியோவில் நான் போடுவேன். ஓகேவா? நிறைய பேர் கேட்குறாங்க நார்மல் வீடியோலையும் அதை தெளிவாக போடுங்க அப்படின்னு. ஏன்னா நம்ம டாட் பிடிக்கும் பொழுது அது வெளியே நகர்ந்துருக்கும். தச்சதுக்கு அப்புறம் நம்ம அதை தானே வச்சு காப்பி பண்ணுறோம், தச்ச ப்ளவுஸ் தான் காப்பி பண்ணுறோம். அப்போ தச்ச ப்ளவுஸ் வந்து அது விலகின மாதிரி இருக்கும், அதை அப்படியே காப்பி பண்ணுறோம். நம்ம இத்தனைக்கும் இவ்வளவு காலமாக நான் ரொம்ப வருஷமா நானும் பண்ணியிருக்கேன், அதை நம்ம சிறப்பு கவனமாக எடுத்து பண்ணல. ஆனால் ஷோல்டர் ஓரளவுக்கு எல்லாமே மேக்ஸிமம் சரியாக தான் வந்துட்டு இருந்துச்சு. ஆனால் சில பேர் ஷோல்டர் ப்ராப்ளம் சொல்றாங்க. அளவு ஜாக்கெட் நம்ம இவ்வளவு கவனம் செலுத்தியும் நம்ம என்ன சில பேருக்கு ஷோல்டர் கவனம் அதில் வரல, அளவு பஸ்ஸில் வரல, ஆனால் உங்களுக்கு ஷோல்டர் கொஞ்சம் இப்படி லூஸ் ஆகுது, லைட்டாக விலகிற மாதிரி இருக்கு, கொஞ்சம் தள்ளி வருது அப்படி எல்லாமே சொல்றாங்களே. அப்படின் போது அந்த இடுப்பு டாக்டர் நம்ம கவனிக்கிறோம். ஒரு விஷயத்தையும் நம்ம மேம்படுத்துறதுக்கான நம்ம தெரிஞ்சுக்க அதுல இருந்து நம்ம கத்துக்கிற விஷயத்த. ஓகேவா? அப்ப நம்ம இடுப்பு டாட்டையும் கவனிக்கணும் அப்படின்னு சொல்லிட்டு இப்ப நம்ம அதையும் பார்த்து இடுப்பு டாட் எவ்வளவு பிடிச்சிருந்தாங்களோ அதுக்கு தகுந்த மாதிரி நம்ம அதை திரும்ப கரெக்டாக வெளியில கொண்டு வந்து பண்ணும்பொழுது சரியா வருது. நீங்க நம்ம சேனல் எல்லாம் தொடர்ந்து பாருங்க, ஷோல்டர் கணக்கீடுலாம் போடுறோம். நீங்க இந்த 2.5 3 3.5 இந்த பக்கம் இங்க 2.5 வச்சுக்கலாம், இங்க 3 வச்சுக்கலாம், இந்த பக்கம் இங்க 3 வச்சுக்கலாம், அங்க 2.5 வச்சுக்கலாம் அப்படிலாம் சொல்றாங்கல்ல, அந்த கணக்கீடுக்குள்ள போகாதீங்க. அப்படி போனீங்கன்னா ஷோல்டர் ப்ராப்ளமும் வரும். ஓகேவா? பேக் நெக்கோட அளவு எவ்வளவு, ஃப்ரண்ட் நெக்கோட அளவு எவ்வளவு, இவங்களுடைய பாடி யூஸ்க்கு இவங்களுக்கு ஆக்சுவல் ஷோல்டர் என்ன, அதுல இருந்து எவ்வளவு மைனஸ் பண்ணணும், இது வந்து அளவு எடுக்கும் பொழுது உடம்புல இருந்து அளவு எடுத்து செய்யும் பொழுது இதெல்லாம் நம்ம பார்க்கணும். ஓகேவா? இவங்களுக்கு என்ன ஆக்சுவலா எடுத்த ஷோல்டர், அதாவது இயல்பான ஷோல்டர், அதுக்கப்புறம் அதை மைனஸ் பண்றது எவ்வளவு, அதுல இருந்து நம்ம எவ்வளவு எதுக்காக மைனஸ் பண்றோம், பேக் நெக் ஃப்ரண்ட் நெக்கோட ஆழத்துக்கு தகுந்த மாதிரி அந்த எது மேல இருக்கோ அதுக்கு தகுந்த மாதிரி மைனஸ் பண்ணுவோம். அதுல பாதியை அப்படி மைனஸ் பண்ணிட்டு திரும்ப நம்ம டாட்டுக்கான கணக்கு நம்ம கூடுதல் சிறப்பு கவனம் எடுத்து அதையும் நம்ம உள்ள மைனஸ் கொண்டு வருவோம். இப்படியான உள்ள கொண்டு வந்து அதை கிராஸ் நம்ம மார்க் பண்ணுவோம். கீழ்கழுத்து அப்படியே சேமா வச்சு மேல் கழுத்து மட்டும் உள்ள கொண்டு வந்து இப்படியான சிந்தனை நம்ம ஷேர் பண்ணிட்டு வந்துட்டு இருக்கோம். அதே மாதிரி இப்போ அளவு ப்ளஸ் செய்யும்போது நம்ம அதெல்லாம் கவனம் எடுத்து செஞ்சுட்டு இருக்கோம். இப்படி எல்லாம் பண்ணா மட்டும் தான் ஷோல்டர் சரியா உட்காரும். ஓகேவா? அடுத்தது இந்த ஷோல்டரோட பாயிண்ட் வந்து இந்த பாயிண்ட்டுக்கு நேரா இந்த நிப்பிள் பாயிண்ட் வர்ற மாதிரியான கட்டிங் முறை எல்லாம் பண்றோம். ஏன்னா இது வந்து பிளஸ், இது ஒரு வெயிட் தாங்குற மாதிரி, வெயிட்டுக்கு வந்து அந்த அழுத்தம் கொடுக்குதுன்னா அந்த அழுத்தம் கொடுக்குறது இங்க உட்கார வைக்கிற மாதிரி. அப்ப அதனாலயும் ஷோல்டர் ப்ராப்ளம் சரி பண்ணலாம். ஒரு எப்படியெல்லாம் இவங்களுக்கு நம்ம வந்து ஒருத்தவங்களுக்கு ஷோல்டர் பிரச்சனையை சரி பண்ண முடியுமோ அப்படியான மெத்தடுகளை நம்ம பயன்படுத்தி தான் இருக்கோம். நீங்க நம்ம சேனல் தொடர்ந்து பாத்தீங்கன்னா உங்களுக்கே தெரியும். நான் திரும்பவும் நம்ம இந்த ஷோல்டர் பிரச்சனைக்கு இன்னும் நிறைய விஷயங்கள் நம்ம போடுவோம். எனக்கு தெரிஞ்சுக்கிற விஷயங்கள் என்னன்னு நான் மேம்படுத்தி நிறைய விஷயங்கள் எனக்கு தெரிய வருதோ அதையும் நான் ஆர்வமா நான் கத்துக்கிறது தான் நான் தேடிக்கிட்டு இருக்கேன். ஒரு விஷயம் எனக்கு தெரியும், நான் அதை உங்களோட ஷேர் பண்ணுவேன். ஓகேவா? இப்ப நம்ம சமீபத்தில் இப்ப ஷேர் பண்ண வீடியோவா இருக்கட்டும், இனிமேல் இன்னும் நம்ம நிறைய விஷயங்கள் கத்துக்கிட்டாலும் அதையும் நான் உங்களுக்கு ஷேர் பண்ணுவேன். அதை நீங்க பார்த்து தொடர்ந்து பாருங்க. இந்த ஷோல்டர் பிரச்சனைக்கு நிறைய திரும்ப வந்துடலாம். இதுக்கு மேல ஏதாவதுன்னா நீங்க உங்களோட அளவுகளை எப்படி நீங்க பண்ணீங்க, இந்த கட்டிங் முறை எப்படி நீங்க பண்ணீங்கன்னு சொல்லி என்னோட வாட்ஸ்அப் நம்பருக்கு ஷேர் பண்ணுங்க. அதுல நீங்க என்ன தவற விட்டுருக்கீங்க, எந்த இடத்துல நீங்க தவறு விட்டுருக்கீங்க பார்த்து அதுல நம்ம சரி பண்ணிக்கலாம். ஓகே, நான் அதை குறிப்பிட்டு சொல்றேன், அதை நம்ம சரி பண்ணிக்கலாம். ஓகே, வேற அடுத்த கேள்விமா? 15th கொஸ்டின். அண்ணா ப்ளீஸ்
tell how did you calculate dot, how did you get 2 inch, please explain. டாட்க்கு கால்குலேஷன் எப்படி பண்றீங்க, எப்படி உங்களுக்கு 2 இன்ச் கிடைச்சதுன்னு கேட்டிருக்காங்க. டாட் கால்குலேஷன் எப்படி பண்றீங்க, அதுல எப்படி 2 இன்ச் கிடைச்சது எப்படின்னா, இப்போ இவங்க கேட்குற கேள்வி நல்ல கேள்விதான். ஏன்னா நிறைய பேர் பார்த்தீங்கன்னா பாடியோட 40 இன்ச்சு பாடினா 1.5 வச்சுக்கோங்க, 1 இன்ச்சு வச்சுக்கோங்க, 1.5 இன்ச்சு வச்சுக்கோங்க, 44 42னா அந்த டாட்டோட அளவு பாடியோட அளவை வச்சு மேல்படியோட அளவு வச்சு அதை 1 இன்ச்சு கூட வச்சுக்கோங்க, 1 இன்ச்சு வச்சுக்கோங்க, 1.25 இன்ச்சு வச்சுக்கோங்க, 1.5 இன்ச்சு வச்சுக்கோங்கன்னு சொல்லி நிறைய சொல்றது நானும் பார்க்குறேன். ஓகேவா, நம்மளும் ஆரம்ப கட்டத்தில் ஒரு 1 வச்சுக்கலாம், 1.5 வச்சுக்கலாம், தோராயமான வச்ச காலம்லாம் இருக்கு. ஆனா அது சரியா கிடையாது, முறை கிடையாது. நம்ம நிறைய விஷயங்களை நம்ம பார்த்துட்டு வரோம். மேல்பாடி நடுபாடி இடுப்பளவு இதனுடைய வித்தியாசங்கள் வருது பார்த்தீங்களா, அதுலதான் நம்ம வந்து டாட்டோடைய கணம் வந்து எவ்வளவு வைக்க வேண்டிய தேவை வருதுன்றது நமக்கு தெரியுது. ஏன்னா அதோட வித்தியாசங்கள் அதிகமாக டாட்டோட கணம் கூடுதலா வரும். சரியா, அதோட வித்தியாசங்கள் குறைவா இருக்கும்போது டாட்டோட கணம் கம்மியா வரும். அடுத்தது நெக்கோடைய ஆழம் அதிகமாகவும் டாட்டோட அளவு அதிகரிக்கும். ஏன்னா மேல்பாடி நடுபாடி வித்தியாசம் பிளஸ் நெக்கோட ஆழம், ஏன்னா அதெல்லாம் வந்து விரியத்தன்மை வரும்பொழுது அதெல்லாம் அந்த டாட்டுக்குள்ள கொண்டு வர வேண்டிய தேவை வருது. ஓகேவா, அடுத்து மேல்பாடிக்கும் நடுப்பாடிக்கும் முக்கிய காரணம் இதுதான். மேல்பாடி நடுபாடி இடுப்பு இதோட வித்தியாசம் முரண்பாடு என்ன, வித்தியாசம் என்ன? மேல்பாடி வந்து ஒரு 38 இருக்கு, நடுப்பாடி வந்து 42 இருக்கு. அப்போ 38 42க்கும் 4 இன்ச்சு வித்தியாசம் இந்த மேல்பாடிக்கும் நடுபாடிக்கும். அடுத்து இடுப்பு வந்து ஒரு 8 இன்ச்சு வித்தியாசத்துல வருது. 42னா இங்க வந்து ஒரு 34 அந்த மாதிரி வருதுன்னு வைங்களேன். அப்போ இப்போ 8 இன்ச்சு வித்தியாசம், இதுல ஒரு 4 இன்ச்சு வித்தியாசம், 15 இன்ச்சு வித்தியாசம் டோட்டலா. அப்ப இந்த பெஸ்ட் அளவு வந்து அவங்களுக்கு ஃபர்ஸ்ட் அளவு அதிகமா இருக்குன்றது அளவை பார்த்து நம்மளால சொல்ல முடியும். ஏன்னா கஸ்டமர் நம்ம எல்லாரையும் பார்க்க முடியாது, பார்க்கணும்னு பார்க்க முடியும். நம்ம நீங்க வந்து மகளிர்களாக இருந்தீங்கன்னா நீங்க கஸ்டமருக்கு வந்து நிறைய அளவுகள் வந்து குறிப்பிட்ட அளவு எவ்வளவு தேவையோ தேவையான அளவு எல்லாமே எடுக்கலாம், குறிப்பிட்டு சில அளவுகள்லாம் கூடுதலாக கூட எடுக்கலாம். ஓகேவா, அது வந்து மகளிர்களுக்குள்ள ஒரு புரிதல். ஆனா நம்ம வந்து பொதுவா ஒரு கடையில வந்து எப்படி எடுக்கணுமோ அளவுகள் எடுப்போம். அதை ஒருத்தர் அளவு எடுப்பாங்க, இன்னொருத்தர் கட்டிங் பண்ணுவோம், இன்னொருத்தர் தைப்போம். அப்ப நம்ம அளவுகளை பார்த்து ஒரு கணக்கீடு போடுவோம் எப்படி இருக்கு அப்படின்னு. ஏன்னா ஆம்பளை அளவு நம்ம என்ன இருக்குன்றதை பார்ப்போம், முழங்கு என்ன இருக்குன்னு பார்ப்போம், அவங்களோட உடம்பு அளவு என்னன்றதை தெரிஞ்சுக்கணும்ல. பேக் அளவு இப்போ 14 கேட்டிருக்காங்களா, 15 கேட்டிருக்காங்களா, நெக்கோட அளவு 10 கேட்டிருக்காங்களா, 8 கேட்டிருக்காங்களா, அதே மாதிரி எல்லாமே பார்க்குற மாதிரி பாயிண்ட் அளவு எவ்வளவு, அப்போ மேல்படி எவ்வளவு, நடுப்படி அளவு, இடுப்பளவு எவ்வளவு, அதை சுத்தளவு வைக்கும் பொழுது அப்போ அந்த கப்பை டாட் எவ்வளவு வைக்கணும்னு தெரியணும்ல. அப்புறம் 19 ஒரு கணக்கு வைக்க முடியாதுல்ல, இப்போ கணக்கு போட்டு தானே வைக்கிறோம், அந்த கணக்கு தான் இது. ஓகேவா, நம்ம அதெல்லாம் கால்குலேஷன் போட்டு தான் அதை வைக்கிறோம். அடுத்தது அந்த கீழ்ப்படி அளவு, இப்போ நம்ம அந்த கீழ்ப்படி அளவு வருது இல்லையா, லோயர் செஸ்ட், ஓகேவா, அண்டர் பெஸ்ட்னு கூட சொல்லுவோம். அதோட சுற்றளவு அந்த கீழ்ப்படி அளவு, இங்கே அந்த யோக்கு போய் உட்கார இடம், அந்த சுற்றளவு நம்ம கணக்கில் கொண்டு வருவோம். அப்போ அதெல்லாம் உட்காரணும்னா அப்போ மீதியில டாட்டா கொடுக்க வேண்டிய தேவை வருது. அப்போ அதில் தான் டாட் வருது. டாட் இப்போ 2 இன்ச்சு பிடிக்க வேண்டிய தேவை வந்து 2 இன்ச்சு பிடிக்கிறோம், 1.25 பிடிக்க வேண்டிய தேவை வந்து 1.25 பிடிக்கிறோம். அவங்களோட அளவுக்கு தகுந்த மாதிரி நம்ம பிடிக்கிறோம். பேக் ஆம்பல் டாட்டு, பேக் டாட்டு, ஓப்பன் சைட் டாட்டு, இது போக மீதியை கீழ் டாட்டா கொண்டு வரும். சில பேருக்கு வந்து பேக் டாட்டில் கம்மியாக கொடுத்து ஃப்ரண்ட்ல அதிகமாக கொடுக்கலாம். சில பேருக்கு ஆம்பல்ல கம்மியாக கொடுத்து கீழ் டாட்டா அதிகமாக கொடுக்கலாம், ஆம்பல்ல கொஞ்சம் அதிகம் கொடுத்து கீழ் டாட்டா கம்மியாக கொடுக்கலாம். மொத்தம் மேல்பாடி நடுப்பாடி இதெல்லாம் சேர்ந்து இந்த எல்லா டாட்டும் சேர்ந்ததுதான் இந்த முரண்பாடான அளவு. ஓகேவா, எல்லா டாட்டுமே இதுக்குள்ளதான் வருது. இந்த உடம்புல உள்ள வித்தியாசங்கள் தான். இடுப்புல வந்து பேக் டாட் பிடிக்கிறோம்னா இடுப்புல கம்மியா இருக்கு, 8 இன்ச்சு கம்மியா இருக்கும்போது அப்போ பேக்ல டாட் கொடுக்குறதும் அந்த அழுத்தம் கொடுக்குதுல்ல, அப்ப அந்த ஃப்ரண்ட்ல அதுல கம்மியா வரும். பேக் டாட் நம்ம பிடிக்காம ஃப்ரண்ட்ல கொண்டு வரலாம். பேக் டாட்டே யூஸ் பண்ணாம கூட நம்ம வந்து அதை ஃப்ரண்ட்ல கொண்டு வரலாம், ஆம்பல் டாட் கொண்டு போகலாம், ஓப்பன் டாட் கொண்டு வரலாம். இப்படியான விஷயங்களை நம்ம அப்பதான் அவங்களோட முரண்பாடு எவ்வளவு, அந்த வித்தியாசங்களுக்கு அந்த டாட்டை கொண்டு வந்தாகணும். அப்பதான் அவங்களுக்கு அந்த பெட்டி கரெக்டா கிடைக்கும். அந்த சேப் அமுங்காம இருக்கணும், அழுத்தமும் இருக்கக்கூடாது, லூசும் இருக்கக்கூடாது. அப்ப அந்த உடல் அமைப்பு எப்படி இருக்கோ அதுக்கு தகுந்த மாதிரி அந்த கால்குலேஷன் கணக்கீடுகள் போட்டு பண்றோம். ஓகேவா, நம்ம 10ஆம் பொதுவாக நம்ம எதுவும் பண்ணல, எல்லாமே அவங்க அளவுக்கு. இப்ப சில பேருக்கு 2 வந்து எல்லாருக்கும் நம்ம அது வந்து 45 பாடிக்கு 2 வந்திருக்கு அப்படின்னா எல்லாருமே 45 பாடிக்கு 2 வைக்க மாட்டோம். அதை நீங்க நல்லா நோட் பண்ணிக்கோங்க. ஓகேவா, கவனமா பாருங்க. நம்ம 36க்கு எவ்வளவு வைக்கிறோம், 40க்கு எவ்வளவு அப்படி வைக்கல. மேல்பாடி நடுபாடி இடுப்பு இதுல வித்தியாசம் எவ்வளவு அதை நம்ம வைக்கிறோம். ஓகேவா, இந்த வித்தியாசங்களுக்கு முரண்பாடு எவ்வளவு இருக்கும், சில பேருக்கு 1 இன்ச்சு வித்தியாசம் இருக்கும், சில பேருக்கு 2 இன்ச்சு வித்தியாசம் இருக்கும், சில பேருக்கு 4 இன்ச்சு வித்தியாசம் இருக்கும் மேல்பாடி நடுபாடிக்கும். இதை கண்போட நம்ம பார்த்துருக்கோம். ஆனா நிறைய நண்பர்கள் வந்து நம்ம துறையில மேல்பாடி அளவு இல்ல நடுப்பாடி அளவு ஏதாவது ஒரு அளவு வச்சுக்கிட்டு இந்த அளவுனா இதோட வச்சுக்கலாம், மேல்பாடி 36 இன்ச்சு பாடினா இவ்வளவு டாட் வச்சுக்கோங்க, இவ்வளவு கணக்கு வச்சுக்கோங்க, இவ்வளவு வச்சுக்கோன்னு சொல்லி ஒரு கணக்கு போடுறாங்க. அப்படிலாம் இல்லை, நம்ம வந்து தோராய கணக்கே கிடையாது. ஓகேவா, எல்லாமே அவங்களுக்கு என்ன கணக்கு கணக்கீடுகள் ஒரு வழியோட தான் பண்றோம். ஆனா அந்த வழி வந்து அவங்களுக்கான வழிதான். அது போய் சேரும்போது அது அவங்களுக்கு தான் அது சரியா வரும். அடுத்து இன்னொரு வழியில போறோம்னா அது ஒரு முறையான வழியில போறோம், அது இந்த கஸ்டமருக்கு தான் செட் ஆகும். ஒரு கஸ்டமருக்கு என்னவோ அதுதான். ஓகேவா, இப்போ உங்களுடைய அளவு என்னன்றது நீங்க அதெல்லாம் அனுப்புங்க. உங்களுக்கு எவ்வளவு டாட் கணக்கு போட வேண்டி வருது, உங்களுக்கு எப்படி வருதுன்றது நான் கால்குலேஷன் சொல்றேன். அப்ப நீங்க ஏற்கனவே செஞ்சதுக்கும் நம்ம சொல்ற விஷயத்தையும் நீங்க ட்ரை பண்ணி பாருங்க. அது நீங்க கட் பண்ணி அந்த முறையை கட் பண்ணி தச்சு போட்டு பாருங்க, எப்படி வருதுன்னு நீங்களே சொல்லுங்க. ஓகேவா.
ஓகே, நம்ம நிறைய விஷயங்கள் பார்த்துட்டோம். தொடர்ந்து நம்ம இது மாதிரியான கேள்வி பதில்கள் பார்ப்போம். கருத்துக்கள் இதெல்லாம் நீங்கள் கமெண்ட்ல போடுங்க. கண்டிப்பாக கருத்து பகுதியில் ரொம்ப வந்து நிறைய நண்பர்கள் போட்டு பகிர்ந்து கொண்டு வந்துருக்கீங்க. தொடர்ந்து நம்ம தயாரித்தொழில் சேனலில் பயணிக்கலாம். வந்து நம்ம கருத்து பகுதியிலையும் நம்ம வீடியோவும் போடுவோம், நம்ம அதுலேயும் போடுவோம், வாய்மொழியாக போடுறதையும் போடுவோம். அதை கமெண்ட்லேயே நம்ம ரிப்ளை கொடுக்குறதையும் கொடுப்போம். ஆனால் நம்ம வாய்மொழியாக சொல்லி இந்த மாதிரி சொல்லி புரிய வைக்கிறது வந்து நிறைய பேருக்கு தேவையாக இருக்குது. அதனால தான் நம்ம வீடியோ காணொலியாக பதிவு பண்ணி போட்டு வந்துட்டு இருக்கோம். தொடர்ந்து நம்ம தயாரித்து பயணிக்கலாம். நன்றி.